அதன் வயதில் இல்லை, அது படைத்த சாதனைகளில் உள்ளது. ஒரு சங்கத்தின் உயரம் அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் இல்லை, அது தொட்ட மனித இதயங்களின் எண்ணிக்கையில் உள்ளது. 2014ஆம் ஆண்டு விதைக்கப்பட்ட ஒரு சிறிய விதை இன்று சேவையின் ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. இதுவே நமது திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கம். இந்த சங்கம் வெறும் கூட்டங்களை நடத்திய சங்கம் அல்ல, தலைவர்களை உருவாக்கிய சங்கம். வெறும் திட்டங்களை செய்த சங்கம் அல்ல, வரலாற்றை படைத்த சங்கம். இதுவரை 2 மண்டல மாநாடுகளை மிக சிறப்பாக நடத்தி தனது நிர்வாக திறமையை நிரூபித்துள்ளது. கோல்டு மண்டல மாநாடு என தாமஸ் அவர்கள் மண்டல தலைவராக இருந்தபோது கோல்டு மண்டல மாநாடும், கோபி அவர்கள் மண்டல தலைவராக இருந்தபோது கோபி மண்டல மாநாடு என்று சிறப்பாக 2 பெரும் மண்டல மாநாட்டை நடத்திய சங்கம். 6 வட்டார தலைவர்களை உருவாக்கிய சங்கம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட தலைவர்களை உருவாக்கி தலைமைத்துவத்தில் சிறந்த பயிற்சி பள்ளியாக திகழ்கிறது. சேவை என்று வந்துவிட்டால் திருநெல்வேலி கோல்டு சங்கம் எப்பொழுதும் முதல் வரிசையில் நிற்கிறது. இதுவரை 10 கண் பரிசோதனை முகாம், 11 ஆண்டுகளாக தொடர்ந்து இரத்த தான முகாம், பல மருத்துவ முகாம் என பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. கண்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுவரை 3 ஜோடி கண்கள் தானமாக பெறப்பட்டு கண்தானம் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லை, மாவட்ட நிரந்தர சேவை திட்டத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நன்கொடை வழங்கி சேவையில் தனது அர்ப்பணிப்பை நிரூபித்த சங்கம். ஒவ்வொரு பதவியேற்பு விழாவையும் பன்னாட்டு இயக்குநர்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடத்தி பதவியேற்பு விழாவாக மட்டுமல்ல, ஒரு வரலாற்று நிகழ்வாக மாற்றியுள்ளது. அனைத்து சங்க கூட்டங்களையும் நட்சத்திர ஹோட்டலில் நடத்தி மிக பிரம்மாண்டமான நிகழ்வு என்றால் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்க நிகழ்வு என்று மாவட்டத்தின் அனைத்து நண்பர்கள் மனதிலும் பதிய வைத்த சங்கம். மற்றும் பிற மாவட்ட சங்கம், பிற கூட்டு மாவட்ட சங்கத்தோடு இன்டர் கிளப் மீட்டிங் நடத்திய சங்கம். நம் மாவட்டத்திலே முதலாக ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து புதுமையாக கூட்டத்தை நடத்திய சங்கம். சேவையில் மட்டுமல்ல, உறவுகளை வளர்ப்பதிலும் குடும்பங்களை இணைப்பதிலும் திருநெல்வேலி கோல்டு சங்கம் எப்போதும் முன்னோடியாக திகழ்கிறது. நமது மாவட்டத்திலே முதலாக தீபாவளி செலிப்ரேஷனை அறிமுகம் செய்து குடும்பத்துடன் மிக பிரம்மாண்டமாக நினைவு பரிசுகளுடன் தொடர்ந்து நடத்தி இன்று பல்வேறு சங்கங்களை அதை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய சங்கம் என்று சொன்னால் மிகையாகாது. இத்தனைக்கும் அனைத்து இளைஞர்களை கொண்டு சிறப்பாக செயலாற்றி வரும் சங்கம். இது மாவட்ட அளவில், கூட்டு மாவட்டத்து அளவில் என பல்வேறு விருதுகளை பெற்ற சங்கம். இந்த சங்கத்தின் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இப்பொழுது தலைவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம். முதலாவதாக ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் MJF லைன் CR தமிழ்மணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லைன் M ஷேக் முகமது கௌதலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சர்வீஸ் கமிட்டி சேர்பர்சன் அட்வொகேட் லைன் ஆறுமுகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சர்வீஸ் கமிட்டி கோ சேர்மன் லைன் கந்தவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தின் பொருளாளர் லைன் கோபி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செயலாளர் லைன் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். DC ஃபார் இன்ஸ்டாலேஷன் லைன் M செல்வராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வட்டார தலைவர் லைன் R முத்துவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மண்டல தலைவர் லைன் ராமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் மண்டல தலைவர், இன்றைய மண்டல தலைவரின் வழிகாட்டி லைன் R தாமஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் டிஸ்ட்ரிக்ட் GMA கோஆர்டினேட்டர் MJF லைன் R கணேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தின் ஆற்றல் மிகு தலைவர் லைன் கந்தவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்றைய தினம் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்த வருகை புரிந்திருக்கும் நம் மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர், நம் மாவட்டத்தில் இன்று பல்வேறு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு காரணமாக இருந்து எஜுகேஷன் ட்ரஸ்டை துவங்கிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் MJF லைன்
டி சுயம்பராஜன் அவர்களை அனைவரும் எழுந்து நின்று கரகோஷத்துடன் வரவேற்குமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைவர் அவர்களை கூட்டத்தை முறைப்படி துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபிளாக் சல்யூட்டேஷன் பை லயன் கே கோபி. நம் நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு நம் விசுவாசத்தை உறுதியளிக்கிறோம். சிறந்ததொரு குடிமகனுக்குரிய கடமைகளை உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நம் ஒவ்வொருவரும் ஆற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பும் பெருமையும் அமைந்துள்ளன. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நம் நாட்டின் நற்பெயரை காத்து நலம் பயக்கும் உழைப்பினை நல்கி நமக்கு ஊக்கமளிக்கிறது. நம் நாட்டுக்கொடி மீதும் நம் கொண்டுள்ள வற்றாத விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகின்றோம். நம் தேசிய கொடியின் வழியே நம் வழி எனவும் அதன் புகழும் பெருமையும் பல்கி பெருகிட நம்மில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முயற்சி மேற்கொள்வோம் எனவும் நாட்டுக்கு இடையான நல்லிணக்கத்தில் நமது நாட்டுக்குடிய பெருமையுடன் வரவேற்படுத்திட செய்வோம் எனவும் சூழலிக்கின்றோம். நன்றி. நன்றி. லயன்ஸ் பிரேயர் பை லயன் ஷேக் முகமது கௌதலி. என் லயன்ஸ் சங்க கூட்டங்களில் நான் கலந்து கொள்கின்ற போதும் விருந்தினை சுவைக்கின்ற போதும் அங்கே என் நண்பர்களை சந்திக்க இயல்வதையும் கவலை மறந்து ஓய்வெடுக்கவும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளர்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியினை இறைவனுக்கு நல்கின்றேன். பார்வையற்றவர்களோடு வாய்ப்பற்றவர்களுக்கும் அக்கறையோடு உதவுவதில் எனக்கு ஒரு பங்குண்டு என்பதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் போதும் அவர்களை எல்லாம் நம் மனதில் பேணி பாதுகாப்போமாக. அவர்களுக்கு அருந்தொண்டாற்றும் பொருட்டு இறைவன் துணையினை வேண்டி பெறுவோம். அப்பொழுது விடுதலை, விவேகம் ஆகியவை நமது நாட்டின் பாதுகாப்பாகிவிடும். நன்றி. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் காப்போம். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் பை லயன் வி.ஏ. சுந்தர மகாலிங்கம். லயன்ஸ் இயக்க குறிக்கோள்கள்: அனைத்து நாட்டு மக்களிடையே நல்லுறவை உருவாக்கி வளர்த்தல், நல்லரசு, நற்குடிமை ஆகியவற்றின் அடிப்படை கூறுகளை பெருக்குதல், பொதுமக்களின் குடிமை, கலாச்சாரம், சமூகம், ஒழுக்கம் ஆகிய நலன்கள் வளர்ந்தோங்கிட அதிக ஈடுபாடுடன் உழைத்தல், நட்பு, நல்லுறவு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் சங்கங்களை இணைத்தல், மக்கள் நலன் குறித்த அனைத்து பிரச்சனைகளையும் வெளிப்படையான ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் செய்திட உறுப்பினர்கள் வாய்ப்பளித்தல். ஆனால் ஒருதலை பட்சமான அரசியலும் பிளவுபடுத்தும் மதமும் சங்க உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட மாட்டாது. சொந்த வருவாயினை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தொண்டுள்ளத்தோடு சேவை செய்கின்றவர்களை ஊக்குவித்தல், வணிகம், தொழில், வேலை, பொது மற்றும் தனியார் முயற்சி ஆகியவற்றில் திறமையையும் உயர் நெறிமுறை தரத்தையும் ஊக்குவித்து வளர்த்திட ஆவணம் செய்தல். நன்றி. லயன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் பை லயன் மயூரி ஆர்மோகனைனர். தரமான பணியின் அடிப்படையில் பெருமை பெறுவதை நோக்கமாக கொண்டு சுறுசுறுப்பான ஈடுபாட்டின் வழி என் தொழிலின் தகுதி மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையினை வெளிப்படுத்துதல், தொழிலில் வெற்றியடைய முயலுதல், உரிய ஊதியம் அல்லது ஆதாயத்தினை உரிமையுடன் பெற வேண்டி பெறுதல், ஆனால் தன்மானத்தை விற்றோ நியாயமற்ற பலனை பெற்றோ கேள்விக்கிடமான செயல்களை புரிந்தோ எவ்வகையான லாபத்தினையோ வெற்றியோ ஏற்றுக்கொள்ளாதிருத்தல், என் தொழிலை பெருக்கிக் கொள்வதற்காக மற்றொரின் தொழிலை பாழ்படுத்திட தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுதல், என் வாடிக்கையாளர்களிடம் நாணயமாகவும் என் மனசாட்சிக்கு உண்மையாகவும் நடந்து கொள்ளுதல், பிறர் சம்பந்தப்பட்டவைகளில் நான் எடுத்துள்ள நிலை அல்லது செயல்பாடு சரிதானா, அறநெறிக்கு உட்பட்டதுதானா என்ற ஐயம் எழும்போதெல்லாம்
எனக்கு எதிராகவே முடிவெடுத்து பிறர் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுதல். எதையும் பெறுவதற்கான வழியாக நட்பினை கொள்ளாமல் நட்பொன்றையே குறிக்கோளாக கொள்ளுதல். உண்மையான நட்பு பிரதிபலன் எதிர்பார்த்து வாழ்வதில்லை என்பதோடு அது எதையும் கேட்டு பெறுவதும் இல்லை. இருப்பினும் தோழமை உணர்வோடு செய்யப்படும் உதவியை ஏற்றுக்கொள்வதே சிறந்த பண்பாகும் என்ற கருத்தினை கொண்டிருத்தல். நல்லதொரு பிரஜை என்ற முறையில் என் நாடு, மாநிலம், சமூகம் ஆகியவற்றிற்கு எனக்குள்ள கடமையினை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுதல். சொல், செயல் ஆகியவற்றின் வழி அவற்றின் என் உறுதியான விசுவாசத்தை காட்டுதல். அவற்றிற்காக நேரம், உழைப்பு, பொருள் ஆகியவற்றை தாராளமாக வழங்குதல். துயருற்றவர்களுக்கு கருணை, நலிவுற்றவர்களுக்கு உதவி, வறியவர்களுக்கு பொருள் ஆகியவற்றை வாரி வழங்கி பிறருக்கு துணை புரிதல். விமர்சிக்கும் பொழுது கவனமாகவும் புகழும்போது தாராளமாகவும் இருத்தல். இரண்டுமே ஆக்கத்திற்கான அன்றி அளிப்பதற்கல்ல. தேங்க்யூ. நன்றி. நெக்ஸ்ட் தி வெல்கம் அட்ரஸ் பை லயன் பி கந்தவேல், பிரசிடென்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் 11வது முத்தலைவர்கள் பதவியேற்பு விழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு முத்தலைவர்களை பதவியில் அமர்த்தி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சேவை திட்டங்களை செயல்படுத்த வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் எம்ஜிஎஃப் டி சோமராஜன் அவர்களையும் அவர்களது துணைவியார் அவர்களையும் எங்கள் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த சென்ற ஆண்டின் செயலாளர் செயல்களை சிறப்பாக செயல்படுத்தியவர் லயன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் பொருளாளர் லயன் கே கோபி அவர்களையும் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எம்ஜிஎஃப் லயன் ஆர் கணேஷ் பாபு, டிஸ்ட்ரிக்ட் ஜிஎம்ஏ கோஆர்டினேட்டர், மண்டல தலைவர்களின் வழிகாட்டி எனது நண்பர் எம்ஜிஎஃப் லயன் அமல் ஆர் தாமஸ் அவர்களையும், வட்டார தலைவர்களின் வழிகாட்டி பிஎம்ஜிஎஃப் லயன் ஆல்பர்ட் மைக்லின் ராஜு அவர்களையும், எல்சிஎஃப் மைலைன் போர்ட்டல், டிசி ஃபார் மைலைன் போர்ட்டல் எங்கள் சங்கத்தின், அதாவது இளையவர் என்றே சொல்ல வேண்டும், வயதில் முதிர்ந்தவர் என்றாலும் இன்றைய தினம் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய உறுதுணை என்பது மிகவும் முக்கியமாக இருந்தது. எங்கள் சங்கத்தின் இளையவர் லயன் சிஆர் தமிழ்மணி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மண்டல தலைவர் நாதன் மண்டல தலைவர் லயன் பி ராமநாதன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். வட்டார தலைவர் அன்பு அண்ணன் லயன் முத்துவேல் அவர்களையும், டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் லயன் எம் செல்வரணி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோக இன்றைய தினம் இந்த விழாவிற்கு ஸ்டீரிங் கமிட்டி கோர் சேர்பர்சன், ஸ்டீரிங் கமிட்டி லயன் சிஆர் தமிழ்மணி அவர்களையும், ஸ்டீரிங் கமிட்டி மாமா கௌதலி அவர்களையும், சர்வீஸ் கமிட்டி அட்வொகேட் ஆர்மோராஜ் அவர்களையும், அதேபோல் எங்களது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் இத்தருணத்தில் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற ஏனைய சங்கத்தின் உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள், அதேபோல் சேவை திட்டங்களை பெற இருக்கின்ற பயனாளர்கள் என அனைவரையும் இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கமானது இந்த 13 ஆண்டு காலம் இந்த சங்கம் பதவியேற்பு விழா என்றாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் இந்த மாவட்டத்தில் எப்பவுமே பேசப்படுகிறது. அது என்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது நிறைய பேர் வீழ்ந்துருவாங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் அது இன்றைய தினம் அது பல மடங்கு எழுந்து அதை
எங்கள் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கமானது வரக்கூடிய நாட்களில் இன்று பதவியேற்கின்ற முத்தலைவர்கள் அன்பு தம்பி டி சிவா, செயலாளர் முன்னாள் மண்டல தலைவர் கே கோபிகண்ணன், பொருளாளர் லயன் கந்தசாமி 3 பேரும் இனி வரக்கூடிய நாட்களில் இச்சங்கத்தை நமது மாவட்டம் எந்த அளவு இந்த சங்கத்திற்கு பெயர் இருக்கின்றதோ அந்த பெயரை அவர்கள் இரட்டிப்பாக்க கொண்டு வர வேண்டும் என்பதை முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கமானது மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு சங்கமாக இருந்து வந்தது. அது எந்தளவும் ஒரு குறையாத மாற்று தரமான ஒரு இதாக தங்கமாக இருக்கும் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் புதிய உறுப்பினர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் சங்கத்தில் இணைகிறார்கள். அவர்களுக்கும் இத்தருணத்தில் மீண்டும் ஒரு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை அழைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்புக்கு தலைவர் லயன் கந்தவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்டீரிங் கமிட்டி ரிப்போர்ட் பை எம்ஜிஎஃப் லயன் சிஆர் தமிழ்மணி. அதற்கு முன்னதாக லயன் கந்தவேல் அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் இந்த நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் இனிய மாலை வணக்கம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே பதவியேற்பு செய்திட வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய ஆளுநர் டி சுயம்பலிங்கம் கவர்னர் ஆளுநர் அவர்களே வருவான வரவேற்கிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கிற லயன் ஆர் கணேஷ் பாபு அவர்களே, ஆல்பர்ட் மெலின் ராஜா அவர்களே, மண்டல தலைவர் ராமநாதன் அவர்களே, ஆர்சி கைட்லைன்ஸ் லயன் அமல் தாமஸ் அவர்களே, ஜோன் சேர்பர்சன் ஆர் முத்துவேல் அவர்களே, அவர்களது துணைவியார் செல்வராணி அவர்களே மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சங்கத்தை பற்றி ராஜா அவர்கள் சொன்னார்கள். அது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் எங்களுக்கு கடந்த ஆண்டு ஒரு சிறிய சோதனை ஆண்டாக தான் எங்களுக்கு இருந்தது. முன்பே ஒரு தேதி குறிப்பிட்டு இந்த விழா நடைபெற அந்த தேதியில் முடியாமல் மீண்டும் சிறு தொய்வாக இருந்து சிறிய ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், மன கஷ்டத்தில். அவைகளை சரி செய்யுமாக அவர்களை அழைத்து பேசி புதிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக கூடி 3 தினங்களில் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து உணவு தயாரிப்பதற்கு, பரிசுகள் வழங்குவதற்கு, சேவைகளை சேகரிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் புதன்கிழமை தான் பேசணும். புதன், வியாழன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி 3 நாள் இன்றைக்கி ஃபங்க்ஷன். எதிர்பார்த்ததை விட முன்பு அது ஒரு சோதனைன்னு சொன்னாலும் இனி அது எங்களுக்கு ஒரு சாதனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு இந்த சங்கத்துக்கு மிக சிறந்த முறையில் அவங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து எப்போதும் மீண்டும் ஒரு தெய்வங்களை பார்க்காமல் மேன்மேலும் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இடமாகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விழாக்குழு தலைவர் அவர்களுக்கு. உண்மையிலே அவருடைய ஏற்பாடு, அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் மிக சுறுசுறுப்பாக எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சங்கத்தின் சார்பாக
தெரிவித்துக் கொள்கிறோம். செக்ரட்டரி ரிப்போர்ட் பை லைன் H முத்துகிருஷ்ணன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் சங்கம் இன்ஸ்டாலேஷனுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் லயன்ஸ் கிளப் உறுப்பினர் மற்றும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஹால்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. அதனால் அந்த கதையோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சின்ன பிள்ளையில் வந்து சார்ட்டில் நிறைய பேர் ஆர்ட் பண்ணியிருப்போம். எல்லா ஸ்கூல்லேயும் அந்த ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். சார்ட்டில் ஆர்ட் பண்ணியிருப்போம். அந்த சார்ட்டில் ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ரையான்ஸு, பென்சில், கலர் பென்சில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை வாட்டர் கலர் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லா கலரையும் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் உள்ள ரெட் கலர், ப்ளூ கலர் இருக்கிற எல்லா கலரையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஒயிட் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன் அப்படிங்கும்போது அந்த ஒயிட் சார்ட்டில் வந்து நம்ம வரையும் போது அந்த சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஒயிட் கலரை ரொம்ப ஹைலைட் பண்ணி யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாத்துலேயும் அந்த ஒயிட் கலர் மட்டும் பெண்டிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன மெமரிஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பிளாக் சார்ட்டில் நீங்கள் அந்த ஒயிட் கலரை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த பிளாக் சார்ட்டோட ஹைலைட்டே அந்த ஒயிட் கலர் தான். ஸோ அந்த ஹைலைட்டு இன்றைக்கி ஹாலில் நம்ம லயன்ஸ் கிளப்போட நம்ம கோல்டு உறுப்பினர்கள் அனைவரும் அந்த அணிஞ்சிருக்க அந்த ஆடைகள் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது புதுசாக வர்ற முத்தலைவர்களுக்கு. ஸோ அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ ஷார்ட்டாக அண்ணன் சிவாண்ண இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து ஜூலை 31 வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். 1 லட்சம் மதிப்புள்ள சேவைகள் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். 70 மாணவ மாணவிகளுக்கு விருது. நம்ம எல்லாம் 10th +2 நிறைய மார்க்ஸ் எடுத்தவங்களை இன்வைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஜூலை 15 தேரோட்டம் அன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பக்தர்களுக்கு நீர் மோர் வழங்கினோம். நம்ம ஐயப்ப தேவஸ்தானம் அங்கே வச்சு நம்ம நீர் மோர் வழங்கியிருக்கோம். அப்புறம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ். நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் சென்று சிஎன் வில்லேஜில் ஒரு ஸ்கூல் நம்ம கோபியனை அவங்களும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலில் இருக்கா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். அதில் வந்து ஒரு 100 மாணவ மாணவிகளுக்கு அன்றைக்கி ஃபுட்டு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அவங்க ஃபேஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷ்னல் கிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தோம். அந்த எஜுகேஷ்னல் கிட்டு வாங்கின ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அதை மறக்கவே முடியாது. அப்புறம் நவம்பர் 2 சோயா ட்ரஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 நம்பர்ஸ் ஃபுட்டு நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நவம்பர் 14 to டிசம்பர் 20 கிட்டத்தட்ட தினசரி 700 ஃபுட்டு ஐயப்ப தேவஸ்தாலயம் அதில் வச்சு நம்ம மொத்தம் 28,000 பேருக்கு நம்ம ஃபுட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பெருமையான ஒரு விஷயம், நம்ம இது வருஷம் நான் சொல்கிறதுல போன வருஷமும் இதை சொன்னேன், இந்த வருஷமும் இதை சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ கண்தானம் ஒரு ஜோடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெருமைக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு கிட்டத்தட்ட 5,000 பக்தர்களுக்கு வந்து நம்ம பால் வந்து வழங்கியிருக்கோம். அப்புறம் நம்மளோட உறுப்பினர் ஒருத்தர் டாக்டர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று நடத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் பண்ண இது. இந்த வருஷம் வர்ற முத்தலைவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதை விட நம்ம எல்லாரும் இணைந்து நிறையா பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு. நம்முடைய பதவியேற்பு விழாவை நடத்தி தருவதற்காக இன்று வருகை புரிந்த நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பற்றி ஒரு அறிமுகம். டைன் அண்ட் சர்பாஸ் என்ற முழக்கத்துடன் 2008-2009 ஆண்டில்
மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்று லயன்ஸ் இயக்க வரலாற்றில் மறக்க முடியாத பல சாதனைகளை படைத்த பெருமைக்குரிய தலைவர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் டி சுயம்பராஜன் எம்ஜிஎஃப் அவர்கள். அனைவரும் மறுபடியும் போட்டியிட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருடைய தொண்டும் தோழமையும் தலைமை பண்பினால் நமது மாவட்டத்தில் குறுகிய காலம் வலம் வந்து 2ஆம் துணை ஆளுநராக தேர்வு பெற்ற ஒரே ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர். தனது ஆளுநர் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் கவனம் பெற்று மிகப்பெரிய லயன்ஸ் மாவட்ட கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். உறுப்பினர் சேர்க்கையில் +652 என்ற கெயினுடன் தனது மாவட்டத்தை சாதனையாக மாற்றியவர். புதிய சங்கங்கள் உருவெடுப்பதில் உலக அளவில் 10வது இடத்தை பெற்று சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று தந்தவர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து லயன் சங்கங்களையும் ஒருங்கிணைந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் தினத்தை சிறப்பாக நடத்தி ஒற்றுமையின் அடையாளமாக நம்முடைய மாவட்டத்தை வழிநடத்தி சென்றவர். அவருடைய அர்ப்பணிப்பு, பாராட்டு மற்றும் அவருடைய ஆண்டு முழுமையாக நிறைவு பெற்று சிறப்பாக பணியாற்றியதற்கு பன்னாட்டு இயக்கத்திலிருந்து அவர் பெற்ற விருதுகள்: உலக அளவில் 10வது ரேங்க், நெட் மெம்பர்ஷிப் growth அவார்டு, ஃபேமிலி மெம்பர்ஷிப் அவார்டு, 100% ஆளுநர் விருது. இது அனைவருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. உண்மையில் சிறப்பாக செய்தவர்களை மட்டுமே நம்முடைய பன்னாட்டு இயக்கம் கௌரவம் செய்யும். அந்த வகையில் மிக சிறப்பாக தன்னுடைய ஆண்டை வழிநடத்தி இன்றும் நம் மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் ஆளுநர். அது மட்டுமில்லாமல் தனது அமைச்சரவையில் மீதமுள்ள தொகையான 6,55,000 கொண்டு எஜுகேஷன் ட்ரஸ்டை உருவாக்கி இன்றளவில் நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கு வருடந்தோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு விதையாக இருந்தவர் இவர். இன்று அது ஆலமரமாக வளர்ந்ததற்கு காரணமும் இவர். இன்று வரை அந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பாக நம் மாவட்டத்தின் நன்மதிப்பை பெருக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இவர். ஆசிரியர் பணியாற்றி கல்வி சேவையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். அவருடைய மனைவி லயன் கமலா அவர்களும் ஒரு ஆசிரியர். உண்மையிலே திசையின் வேலையில் போனாலே சார் இருக்காங்களான்னு சொல்கிற அளவுக்கு எல்லா நிகழ்வுகளுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக அனைவராலும் போற்றப்படக்கூடிய நம்முடைய முன்னாள் ஆளுநர் லயன் சுயம்பராஜன் அவர்கள். அதாவது அந்த இப்போது ஆவணி பெருங்குடை விழா ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, போனால் சார் இல்லாத இடமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ நிகழ்வுகளும் மிக ஈடுபாடாக, அது விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், கோயில் உள்ள அவ்வளோ நிகழ்வுகளும் அவர்கள் இல்லாத நிகழ்வு கிடையாது என்று அளவிற்கு மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லை, கோல்டு கிளப் இன்ஸ்டாலேஷனால கொஞ்சம் கிராண்டாக நடக்கும். அவங்களும் எங்களோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த தடவை ஷார்ட்டாக திடீர்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்னர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நம்ம கிளப்பு தானே, உங்கள் கிளப்பு மெம்பர் இருந்தால் மட்டும் போதுன்னு சொன்ன ஒரு பெருந்தன்மையான மனம் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளைண்ட் வேறு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டு போயிருந்தாலும் நம்ம தான் எடுத்த அந்தளவுக்கு ஒரு நட்போடு எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை கொண்ட நம்முடைய மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் அவர்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து திசையின் வழியிலே வலம் வந்து கொண்டிருக்கும் திசையின் வழி சங்கத்தை சார்ந்த, இன்று கல்விக்காக நம்முடைய மாவட்டத்தை ஒரு முன்னெடுத்து சென்ற நமது பெருமைக்குரிய முன்னாள் ஆளுநர் லயன் சுயம்பராஜன் எம்ஜிஎஃப் அவர்களை உங்கள் அனைவரின் கரகோசையுடன் இந்த மேடைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். பதவியில் அமர்த்த நம்முடைய மாவட்ட முன்னாள் ஆளுநர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ வைப்பவன் இறைவன், வாழ தெரிந்தவன் மனிதன், விழ வைப்பவன் உறவினன், தூக்கி விடுபவன் நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கே நட்பிற்கு சேவைக்கும் முன்னுதாரணமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற திருநெல்வேலி கோல்டு லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர்
லயன் கந்தவேல் அவர்களே, செக்ரட்டரி லயன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் லயன் கோபி அவர்களே, இந்த ஆண்டு புதிதாக பொறுப்பேற்க இருக்கின்ற இளைஞர் தலைவர் லயன் சிவா அவர்களே, முன்னாள் மண்டல தலைவராக இருந்து செயலாளராக பொறுப்பேற்க இருக்கின்ற லயன் கோவி கண்ணன் அவர்களே, பொருளாளர் லயன் கந்தசாமி அவர்களே, இன்னும் இங்கே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதும் ஒரு புன்முறுவல் பூத்த ஒரு முகமாக காட்சியளிக்கின்ற ஆர்சி கைடன்ஸ் லயன் அமல் தாமஸ் அவர்களே, நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஜிஎம்ஏ லயன் கணேஷ் பாபு எம்ஜிஓ அவர்களே, இந்த ஆண்டின் உங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த மண்டல தலைவர் லயன் ராமநாதன் அவர்களே, வட்டார தலைவர் லயன் முத்துவேல் அவர்களே, டிசி ஃபார் கிளப் இன்ஸ்டாலேஷன் அன்பு சகோதரி லயன் எம் செல்வராணி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் சற்று காலதாமதமாகி விட்டது, அதற்காக என்னுடைய அன்பையும் வேண்டுகோளையும் விடுத்து இந்த திருநெல்வேலி கோல்டு சங்கத்திற்கும் எனக்கும் மிகச்சிறந்த ஒரு நெருக்கம் உண்டு. அந்த அளவில் கோல்டு என்றாலே லயன் எம்எஸ்டி ராஜா அவர்கள், அதேபோல் அவர்களுடைய தந்தை சுந்தர் அவர்களை நான் மறக்க முடியாது. எப்பொழுதுனாலும் ஒரு இனிமையான ஒரு நட்பிற்கு சொந்தக்காரர்கள். அதிலும் அவர்கள் அறிமுகப்படுத்தியது அவர்கள் என்பால் உள்ள அந்த ஒரு ஈர்ப்பால் அவருக்கே உரிய நடையில் அறிமுகம் செய்தது. என்னுடைய ஆண்டின் சாதனைகளை சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள். அதற்காகவும் நான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன், ஒரு சங்கத்தினுடைய எந்த விழாவாக என்றாலும் அதனை அமைத்து தரக்கூடியது அந்த ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் அவர்கள். எப்பொழுதுமே இந்த சங்கத்திற்கு லயன் தமிழ்மணி சார் எப்பொழுதுமே ஒரு ஸ்டீரிங் கமிட்டி சேர்மனாக ஸ்டீரிங் கமிட்டியாக இருந்து இங்கே செயல்பட்டு வருகின்றார்கள். இன்னும் மயூரி, ஆர்ம நயனார் அண்ணன், அப்படி ஒவ்வொருவரையாக சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் அனைவரையும் இன்னும் பதவியேற்பு விழாவில் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டியிருப்பதால் நான் அதற்கு முன்னதாக எதற்குனா ஒரு டைம் என்றால் சீக்கிரமாக இப்பொழுதெல்லாம் யாருமே பேச்சு அதிகபட்சம் 40 நிமிஷம்தான் யாருமே பேசுகிறத கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு மீட்டிங்கை நம்ம 40 நிமிஷத்துக்கு மேலே நடத்தினாலே நாம் பேசிக்கொண்டிருப்போம், நீங்கள் அங்கே ஒரு மீட்டிங்கை போடக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கின்றது. இது பொதுவாக உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதனால் நான் எப்பொழுதுமே கொஞ்சம் லேட்டானாலும் கூட உடனே அந்த உரிய டைமில் அந்த கூட்டத்தை நிறைவு செய்து விடுவேன். இருந்தாலும் கூட 3 நாளைக்கு முன்னால் லயன் ராஜா அவர்களும் கோபிகண்ணன் அவர்களும் என்னை அழைத்து இப்படி நாங்கள் இன்ஸ்டாலேஷன் லேட்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இருந்தாலும் கூட நான் சொன்னேன், திருநெல்வேலி கோல்டு என்றாலே எப்பொழுதுமே ஜொலிக்கக்கூடியது. நீங்கள் லேட்டஸ்டாக நீங்கள் அதை துவக்க இருக்கின்றீர்கள். அதுவும் நாளை மறுநாள் நம்முடைய கேபினட் இன்ஸ்டாலேஷன் இருக்கின்றது. ஆகவே அதற்கும் இது ஒரு வழியாக இருக்கும். அதுவும் கந்தவேல் சொன்னாங்க, எல்லாருமே நாங்கள் ஒரு குரூப்பாகவே நாளைக்கே கிளம்ப இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு பதவியேற்பு விழாவை முடித்துவிட்டு டிஸ்ட்ரிக்ட் கேபினட் இன்ஸ்டாலேஷனுக்கும் நீங்கள் ஒரு குரூப்பாக கலந்து கொள்ளக்கூடிய அளவில் பதிவு செய்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுவே உங்களுடைய சங்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் உங்களை வாழ்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். அதிலும் எல்லாருமே உள்ள நுழையும் போது பார்த்தேன், நான் உங்களுடைய சங்கத்திற்கு லயன் சிவா அவர்கள் இப்போதைய தலைவர் அவர்கள் செக்ரட்டரியாக பொறுப்பேற்கின்ற நேரத்தில் நான் உங்களுடைய சங்கத்திற்கு வந்திருக்கின்றேன் பதவியேற்பு விழாவிற்கு. அப்பொழுதும் அதாவது ஒரு மிகப்பெரிய விழாவாக நீங்கள் நடத்தினீர்கள். நீங்கள் செய்கின்ற அந்த சேவை இந்த திருநெல்வேலி நகரமே பாராட்டுகின்ற அளவிற்கு உங்களுடைய சேவையானது இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நாம் அதாவது சொல்லுவாங்க, நாம் என்றுமே நபிகள் நாயகமோட குறிப்பிட்டு இருக்கின்றார், நாம் எப்பொழுதுமே கொடுப்பவராக இருக்க வேண்டும்,
பெறுபவராக இருக்கக்கூடாது. கொடுப்பதில்தான் இன்பம் இருக்கின்றது, பெறுவதில் இன்பமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் சேவையிலும் நட்பிலும் மிகச்சிறந்தவர்களாக, நட்பை பொறுத்தவரையில் அன்பை கொடுக்கின்றவர்களாக, சேவையை பொறுத்தவரையில் பிறருக்கு பலனுள்ள காரியங்களை செய்பவர்களாக இந்த கோல்டு சங்கம் இருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு நான் உங்களை பாராட்டுகின்றேன். ஒவ்வொரு நண்பர்களுமே கோல்டு தான் பாருங்க, எல்லாருமே யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டு வந்திருக்கீங்க. எல்லாருமே அந்த எம்பளம் வச்சு யாராவது போட்டு இருப்பாங்களா என்று பார்த்தால் கூட எல்லாருமே நீங்கள் அதை அணிந்து உங்களுடைய அந்த ஒற்றுமையை காட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் மிக அருமையாக இங்கே வந்திருப்பது, அதுவும் இந்த சங்கம் துவங்கும் போது எப்படி இருந்தீர்களோ அதே போல நீங்கள் இளமை தோற்றத்தோடு அனைவருமே பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் சங்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாவட்டத்திலேயே நீங்கள் திகழ்கிறீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களை பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, 2 கண்தானம் என்று குறிப்பிட்டார்கள். 2 கண்தானம் நமது பகுதியிலே கண்தானம் என்பது சிவகாசியிலே 1000க்கு மேற்பட்ட கண்தானங்களை எடுத்திருக்கின்றார்கள். பாவூர் சத்திரத்திலே 400க்கு மேற்பட்ட கண்தானத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நமது பகுதியில் தான் அந்த கண்தானத்திற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்குது. நான் என்னுடைய தந்தையார் இறந்தபோது தந்தையார் கண்களை நான் கண்தானம் எங்களது சங்கத்தின் சார்பில் நாங்கள் செய்தோம். அதற்கு பிறகு கண்தானம் எடுப்பதற்கு நாங்களும் முயற்சித்து வருகின்றோம். அந்த முயற்சி எங்களால் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இங்கே இருந்து 2 கண்தானத்தை பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் அதுதான் ஒரு மிக சிறந்த சேவையாக நான் கருதுகின்றேன். உங்களை பாராட்டுகின்றேன். சோதனைகள் வராத மனிதர்கள் கிடையாது. அதேபோல் ஒரு சங்கம் என்றால் அதில் சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். இதையெல்லாம் கடந்து, இதையெல்லாம் நாம் நினைக்காமல் நாம் எதிர்நோக்கி சென்று சிங்கத்தை போல, அதுக்கு தான் நமக்கு சிங்கம் அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த சிங்கத்தை போல நாம் எப்பொழுதுமே எதிர்கொள்கின்றவர்களாக, நாம் எந்த ஒரு எதிர்வினையும் எதிர்த்து நாம் அதையெல்லாம் கடந்து அதில் சேவையிலும் நட்பிலும் சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் உங்களுக்கு எப்பொழுது சோர்வே வரக்கூடாது என்பதற்காக தான் சிங்கத்தை அந்த லட்சணத்திலே காட்டியிருக்கின்றார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் என்பது நம்முடைய உலகளாவிய இயக்கத்தில், அதுவும் சேவை இயக்கத்தில் நம்பர் 1 இயக்கமாக இத்தனை ஆண்டுகள் நம்ம இயக்கம் உலகளாவி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்றால் அதனுடைய அடிப்படை நோக்கம் 1917 அந்த புதிய மெம்பர்களும் இன்னைக்கு சேர்றதா சொன்னாங்க. 7 உறுப்பினர்கள் புதிதாக இணைவதாக ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையிலே அந்த 7 உறுப்பினர்களையும் நான் பாராட்டுகின்றேன். இந்த விழாவிலே பதவியேற்பு விழா என்பதை விட 7 உறுப்பினர்கள் புதிதாக இணைவதுதான் இந்த விழாவிற்கே சிறப்பாக நான் கருதுகின்றேன். அந்த அளவில் 7 உறுப்பினர்கள் இணையும் போது நம்முடைய மாவட்டத்தினுடைய பலத்தை அதிகரிக்கின்ற வகையில் நீங்கள் இங்கே இணைத்திருக்கின்றீர்கள். அதற்காகவும் நான் பெருமைப்படுகின்றேன். ஆகவே அன்பு நண்பர்களே, ஒரு சங்கம் என்று இருக்கின்ற பொழுது நாம் அந்த ஒற்றுமையோடு செயல்பட்டால் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை நிச்சயமாக நாம் அடைய முடியும். அதற்கு முத்தாய்ப்பாக தான் இன்றைக்கு அவர்கள் கந்தவேல் அவர்கள் மிக அருமையாக இங்கே அந்த வரவேற்புரை நிகழ்வை நடத்தினார்கள். லயன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய அறிக்கையில் செக்ரட்டரி இந்த ஆண்டு என்னென்ன செய்தார்கள் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டினார்கள். ஆகவே அதுமாதிரி பொருளாளர் இந்த சங்கத்தினுடைய அந்த டியூஸ் எல்லாம் சரியாக செயல்படுவதற்கு இந்த முத்தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டதால் தான் இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் நீங்களும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த சங்கமானது செயல்பட்டு வருகின்றது என்பதை நான் நினைத்து பெருமிதம் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே அதிகமான சங்கத்திலிருந்து இங்கே உறுப்பினர்களாகவும் வருகை தந்திருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக மண்டல தலைவராக உங்களுக்கு ராமநாதன் அவர்கள் கிடைத்தது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு மண்டல தலைவராக கிடைத்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே பாராட்டுகின்றேன். அதேபோல் வட்டார தலைவர் லயன் முத்துவேல் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு மிகச்சிறந்த வட்டார தலைவராக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அதுவும் இங்கே மேடையில் இருக்கின்ற அவர்களை வாழ்த்துகின்றேன்.
அதுபோல் கேபினட் இன்ஸ்டாலேஷன், அதுக்கு டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் லயன் செல்வராணி அவர்களும் ஒரு மிகச்சிறப்பாக நம்முடைய இயக்கத்தில் ஆர்வமாக செயல்பட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சேவையும் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பாராட்டுகின்றேன். அன்பு நண்பர்களே, அதாவது ஒரு மெழுகுவர்த்தி இருந்தால் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தியை வைத்து இந்த அறையிலே ஒரு இருட்டான பகுதியிலே ஒரு மெழுகுவர்த்தி எரிகின்றது. இதில் 100 பேர் கையில் மெழுகுவர்த்தியை கொடுத்து ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்ற பொழுது அதனுடைய ஒளி குறையுமா கூடுமா? கூடும். அதனுடைய ஒளி எந்த அளவிற்கு, அப்போ 100 மெழுகுவர்த்தி அது 1000 மெழுகுவர்த்தியாக ஆகின்ற பொழுது அதனுடைய அந்த பவர், அதனுடைய சக்தி, அதனுடைய வெளிச்சம் அதிகரிக்கின்றது. அதுபோல தான் நம்முடைய இயக்கத்தினுடைய அமைப்பும். தலைவர் இருக்கின்றார்கள் என்றால் இந்த ஆண்டு தலைவர் பொறுப்பிற்கு வர யோசிக்கின்றவர்கள் வருகின்ற ஆண்டில் ஒரு வட்டார தலைவர், மண்டல தலைவர் என்று உயர்கின்றார்கள். அதே போல மற்ற ஒவ்வொரு பொறுப்பினருக்கும் புதிதாக இணைகின்ற உறுப்பினர்கள் தலைவராக ஆகின்றார். அப்போ ஒரு தலைவர் பல தலைவர்களை உருவாக்குகின்ற அமைப்பு ஒரு அமைப்பில் இருக்கின்றது என்றால் அது நம்முடைய அமைப்பு மட்டுமே என்பதை நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு அரசியல் கட்சிகள் என்றால் ஒரு தலைவராக இருந்தவரை ஒரு நகற்றுக்கு கஷ்டப்படணும். ஆனால் நம்முடைய இயக்கத்தில் அப்படி அல்ல. தலைவர் பொறுப்பிற்கு இருக்கவர் தானாகவே விடைபெறுகின்ற ஒரு நிலை நம்முடைய இயக்கத்திலும். அது ஓராண்டு மட்டும் பொறுப்பெடுத்துட்டு என்ன செஞ்சிடுறாங்க, அந்த பொறுப்பிலிருந்து எப்பொழுது நாம் அதை விட்டு விடுதலை ஆகும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்முடைய இயக்கம் இருக்கின்றது. ஆகவே அத்தனை பேரும் தலைவராக வருகின்ற பொழுது இந்த இயக்கத்தினுடைய தன்மை அதனால்தான் உயர்கின்றது. எல்லோருமே ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர்களாக ஆகின்றார்கள். அதில் நமக்கு எப்பொழுதுமே நாமெல்லாம் அதில் நீங்கள் மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு கருமி இருக்கின்றான். அந்த கருமி யாருக்குமே என்ன செய்கிறதில்லை, எதுவுமே செய்கிறதில்லை. அப்போ அந்த கருமி இப்போ நம்ம எல்லாருமே இப்போ லைன்ஸ் உறுப்பினர்கள் என்றாலே எல்லோருமே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை முதல்ல மனசில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே சொர்க்கம் நகரம் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட நாமெல்லாம் எங்கே செல்கின்றவர்கள் தான், அதில் நம்பிக்கை இருக்குதுல்ல. ஏற்கனவே நாம் கொஞ்சமாவது நம்முடைய கையிலிருந்து நாம் உதவி செய்கின்றோம். அட்லீஸ்ட் அதுவே இல்லை என்றாலும் நம்முடைய உழைப்பை கொடுக்கின்றோம். உழைப்பை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் நம்முடைய நேரத்தை கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக நாம் கருத வேண்டும். அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தில் இணைந்தவர்கள் தன்னால் ஆன அளவிற்கு உதவி செய்து வருகின்றார்கள். அப்போ ஒரு கருமி சொன்னேன். இந்த கருமி எதுவுமே செய்கிறதில்லை, யாருக்கும் எச்சுக்கை அது சொல்லுவாங்கள்ல, காக்கா விரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொர்க்கத்தில் எல்லாரும் சொர்க்கத்திற்கு போயிருக்கின்ற பொழுது இந்த கருமியும் எங்கே இருக்கானா, சொர்க்கத்திற்கு இருக்கான். அப்போ எல்லாருக்குமே என்னது ஆச்சரியம், இந்த கருமி மட்டும் எப்படி சொர்க்கத்திற்கு வந்தான், இவன் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டானே அப்படின்ட்டு கேட்ட பொழுது அப்பொழுதுதான் அதில் கடவுள் சொன்னாராம், இந்த கருமிகிட்ட ஒருத்தன் சாப்பாட்டுக்காக வேண்டி வீட்டில் போய் கேட்டிருக்கான். அவன் ஒன்றுமே இல்லைன்னு இருக்கான். அவன் அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வெளியே ஆள் கூப்பிட்ட உடனே தன்னுடைய கையெல்லாம் கழுவிட்டு என் வீட்டில் சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்சமாவது எனக்கு வயிறு பசிக்குது, கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது கூட அவன் கொடுக்கலையா. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், திரும்ப அந்த ஏழையிடம் அந்த பக்கத்தில் அந்த கோயிலில் ஒரு அன்னதானம் நடக்கின்றது, அந்த அன்னதானத்துக்கு போய் சாப்பிடு அப்படின்ட்டு அங்கே உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னுட்டு வழிகாட்டி விட்டுருக்கான். அப்போ அந்த அன்னதானத்தை அவன் சாப்பிடும் பொழுது அவன் சொன்னான், நான் சாப்பிட்ட நிறைவில் அவனுடைய வயிறு சொன்னதாம், ஒரு புண்ணியவான் எனக்கு சுட்டு விரலால் எனக்கு கைகாட்டி விட்டான், எனக்கு நல்ல உணவு கிடைத்திருக்கின்றது என்று அவன் சொல்லியிருக்கின்றான். அந்த சுட்டு விரல் காட்டிய அந்த சேவையே அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கின்றது என்றால் யோசித்து பாருங்க. அதனால் நாமெல்லாம் சொர்க்கத்தில் செல்ல வேண்டியவர்கள் எல்லாருமே. அந்த அளவிற்கு நாம் நம்முடைய உழைப்பை கொடுக்கின்றோம், நம்முடைய பணத்தை கொடுக்கின்றோம்,
நம்முடைய நேரத்தை கொடுக்கின்றோம். இந்த மூன்றையும் கொடுத்து இதை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நட்புள்ளவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் நம்முடைய சங்க கூட்டங்களுக்கு எங்கு சென்றாலும் உறுப்பினர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. உண்டா இல்லையா? நம்ம எங்கு சென்றாலும் நாம் பார்த்த உறுப்பினர்களை தான் பார்க்கிறோம். அப்போ பேசுகிறது தான் பேச போகிறோம். ஏன்னா பதவியேற்பு விழான்னா கொஞ்சம் ஏன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம சொல்கிறத தான் சொல்லணும். ஏதாவது அப்படிதானா? அப்படி இருந்தாலும் நாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அதுமாதிரி அந்த புரோட்டோக்கால் என்பது அதுவும் நம்முடைய இயக்கத்தில் தான் சரியாக அதை என்ன செய்கிறோம், மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு தலைவர்னால் அது எப்படிப்பட்டவர்னாலும் தலைவருக்கு தான் என்னது, அந்த மத்தியில் இருக்கின்ற பவர் அவருக்கு மட்டும்தான் உண்டு. அவரோட எவ்வளோ வசதி உள்ளவர் இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதில்ல, ஸ்டேஜில் இடம் கிடையாது. அந்த அளவிற்கு நம்ம ஒரு கொள்கை பிடிப்போடு இந்த இயக்கம் இருப்பதனால்தான். நீங்கள் தொழிலை எடுத்துக்கொள்ளுங்கள், 2 தலைமுறை போகும், 3 தலைமுறை வேணால் போகும்பாங்க. அதுக்கு பிறகு வசதி உள்ளவன் கஷ்டத்துக்கான சூழ்நிலைக்கு வருகின்றான், கஷ்டப்பட்டவன் வசதியானவனால தான் ஒரு சூழலில் தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய இயக்கம் பாருங்க, 1917 துவங்கி இன்று வரை ஒரு மிகச்சிறந்த இயக்கமாக நூற்றாண்டுகளை கடந்து இந்த இயக்கம் செல்கின்றது என்றால் நம்முடைய கொள்கை கோட்பாடு வி சர்வ் என்ற நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த தாரக மந்திரம்தான் நம்மையெல்லாம் இந்த அளவிற்கு ஒரு உலகளாவிய நட்பை பெறக்கூடிய அளவில் இந்த இயக்கமானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாம் எப்போதுமே நம்ம எல்லாம் விட்டுருவோம். நம்ம வீட்டிலே பாருங்கள், வீட்டில் நினைக்காம நம்ம வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்போம். எப்பொழுதுமே வீட்டில் முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ அப்படின்னாலே நம்முடைய தொழில் நல்லா வந்துடும். சங்கத்தில் பொறுப்பில் இருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி வீட்டை மறந்து செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நமது குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அடுத்து நம்மளுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு தான் நம்ம இயக்கத்தில் இதை முக்கியத்துவம் கொடுத்தாலே நாம் வந்து என்ன இருக்கோம், நல்ல மனிதர்களாக உருவாகுவதற்குரிய வாய்ப்பு. அதிலும் பணம் இருந்தால் தான் லைன்ஸ் கிளப்பில் சேரணுமா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்குது. பணம் தேவையே கிடையாது. அதான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய அந்த ஒற்றுமை, உங்களுடைய அந்த நட்பு, அந்த விலை மதிக்க முடியாத நேரம், உழைப்பு, இவற்றை இந்த இயக்கத்திற்கு கொடுத்தாலே இந்த இயக்கம் வந்து மிகச்சிறந்த இயக்கமாக வளரும். ஏற்கனவே எல்லாருக்குமே செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதிலும் இந்த இயக்கத்திற்கு சேர்ந்த உடனே நாம் வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுகின்ற பொழுது, நீங்கள் எந்த ஒரு மீட்டிங்லேயும் பாருங்கள், நம்ம அதிகமாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா பாருங்கள் நமக்கே சந்தோஷமாக இருக்கும். சர்வீஸே பண்ணாமல் பெரிய மீட்டிங் நடத்தி பாருங்கள், நமக்கு ஏதோ அப்படின்ட்டு நடத்தணும்னுட்டு தான் இருக்குமே தவிர, நீங்கள் சில நேரம்லாம் ஒரு 10 தையல் மிஷின், ஒரு 10 பேருக்கு மெடிக்கல் ஹெல்ப் இப்படிலாம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னாச்சுன்னா நமக்கே அது ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால்தான் கொடுப்பதில் தான் இன்பமே தவிர பெறுவதில் இன்பம் அல்ல. நாமெல்லாம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இன்பமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய இல்லங்களிலே மகிழ்ச்சி தவழ வேண்டும். அப்படி என்றால்தான் நம்முடைய அந்த நட்பு உண்மையான நட்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அன்பு நண்பர்களே, எனக்கு நீங்கள் கொடுத்த பொறுப்பான புதிய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்துகின்ற பணியை செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். சொல்லுங்கள். முதலாவதாக டைரக்டர்ஸ் லயன் செந்தில், லயன் சுந்தர், லயன் ஷேக் முகமது கௌதலி, லயன் கோபி. வாங்க சார். அதாவது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு மற்றவங்களோட கூட்டுருங்களா? லயன் வினோத் பாபு, லயன் மாயாணி, எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் சுந்தர மகாலிங்கம், மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் நாதர் ஷா, சர்வீஸ் கமிட்டி சேர்பர்சன் லயன் தமிழ்மணி, மெம்பர்ஷிப் சேர்பர்சன் மயூரி ஆறுமோகனைனார்,
செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட் அட்வொகேட் லயன் ஆறுமுகராஜ், ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் லயன் முத்துகிருஷ்ணன், இம்மிடியேட் அவங்களாம் சரி. எல்லாருக்குமே உங்களுக்கு உங்களுடைய சங்கம் ஒவ்வொரு பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அப்படிதானே? மார்க்கெட்டிங், மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மன், அதுமாதிரி டைரக்டர்ஸ். நான் எதுக்காக வேண்டி சேர்த்து கூடுறேன் அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்காக எதுக்குன்னா எல்லாரும் இணைந்தது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரு குச்சியை தனியாக வச்சா உடைச்சிடலாம். இதை நீங்கள் 10 பேர் இருக்கீங்க, 10 பேர் அந்த 10 குச்சியை வச்சு அதை நம்ம உடைக்கும் போது அது என்ன ஆகுது? உடைக்க முடியாது. அப்போ சேர்ந்து இருந்தால் தான் அது பலம். அதிலும் நீங்கள் சேர்ந்து முடிவெடுத்தால்தான் எந்த முடிவும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இதேமாரி ஒரு மெம்பர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நானும் பார்த்துருக்கிறேன். நான் பேருக்காக சொல்லலை, உங்களை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி பேசலை. எனக்கு திருநெல்வேலியில் கோல்டு கிளப் என்றாலே ஒரு தனி மரியாதை. ஒவ்வொரு கிளப்பும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதிலும் நீங்கள் ஒரே குவாலிட்டியான மெம்பர்ஸ் கிடைத்திருப்பது ஒரு அரிதான காரியம். அதனால் உங்களுடைய அந்த போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு ஆனுவல் ப்ரோக்ராம் பிளானிங் அதை ரெடி பண்ண சொல்லுங்கள். அதை ரெடி பண்ணாலே அதாவது குட் இப்போ பிளானிங் இஸ் ஹாஃப் டன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் பிளான் பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. பிளான் பண்ணலைன்னா சரி அவர் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த இப்போ சுதந்திர தினம் வருது, கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸில், அப்போ அதில் ஏதாவது ஸ்கூலில் போய் கொடி ஏற்றலாம், அப்போ எங்கேயாவது ஸ்வீட் கொடுக்கலாம் ஒரு பொது இடத்துல. அப்போ இதை நம்ம கவர்னர் ஸ்கூல் பேக் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேக்கெலாம் நம்ம என்ன செய்யலாம்? வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதில் சர்வீஸ் நீங்கள் அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுங்க. அதுவும் மீட்டிங் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக 1 ஹவரில் முடிக்கிற மாதிரி நீங்கள் அதை என்ன செய்யுங்க. ஏன்னா ஒரு டைம் சொன்னால் அந்த டைமுக்குள்ள இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஊரில். அதில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் அதில் நடத்தக்கூடாது நீட்டு அப்படி ஒரு இது பண்ணாங்க. அது ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் அதில் நமக்கு ஏன்னா ஊரில் கலவரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு வாரத்துக்கு கூட முன்னால் கூட நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஒரு 9 பேர் நைட்டு 1 மணிக்கு பெட்ரோல் பங்க்கில் உள்ள அந்த மீட்டரை கொத்திருக்காங்க. அதே மாதிரி அதில் நின்ன பைக்கு, கார் எல்லாமே உடைச்சிட்டாங்க. அப்போ நம்ம அதை கம்யூனல் ப்ராப்ளமாகவும் வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் அந்த வியாபாரி சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஒரு 500 பேருக்கு மேலே சேர்ந்து பண்ணி அவனை பிடித்து ஏக்குன்னா ஒரு பொதுமக்கள் யாராவது அவங்கள வெட்டிட்டு போயிட்டான்னு வச்சுருங்க, பாதிப்பு தானே. இந்த மாதிரி ஊர்களில் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளை மாதிரி அரிமாக்கள், வணிகர் அமைப்புகள், வணிகர் சங்க அமைப்புகள் நம்ம பாடம் பண்ணி. அதனால் இந்த பொது காரியங்களில் இப்படிலாம் இருக்குது. இதை நியமித்தத்தில் நீங்கள் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு இந்த ஒவ்வொரு கமிட்டி பொறுப்பெடுத்திருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் நம்முடைய ஆளுநர் திட்டங்களை நீங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டு செய்வதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். அதுமாதிரி இந்த நமக்கு ஐல் டொனேஷன் இன்னும் அதை அதிகரிப்பதற்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். செய்வீர்கள் அல்லவா? நன்றி. பொறுப்பேற்கும் விதமாக அனைவரும் மெழுகுவர்த்தி ஏற்றுமாறு. சரி, பரவாயில்ல. அனைவரும் உங்களுடைய இருக்கையில் அமருமாறு உங்களை அன்போடு. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருபவர். அது மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய தொழில் முனைவோர் வணிக அமைப்பான BNI அமைப்பின் செயலில் ஈடுபட்டு உறுப்பினராக இருந்து தொழில் வளர்ச்சி, தரமான வணிக உறவுகள், நம்பிக்கையான அடிப்படையில் பரிந்துரை வணிகம் என அதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருபவர். நிதி நிர்வாகத்தில் துல்லியம், செயல்பாட்டில் பொறுப்புணர்வு, உறவுகளில் எளிமை, சேவையில் அர்ப்பணிப்பு ஆகிய உரிமை பண்புகளை கொண்ட நமது சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்கும் லயன் கந்தசாமி அவர்களை
உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றி மிகச்சிறந்த ஒரு அறிமுகத்தை கொடுத்தார்கள். ஒரு இளைஞர் இந்த சங்கத்திற்கு பொருளாளராக கிடைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய முகத்தை பார்த்தாலே எல்லாருமே இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் கொண்டு அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து ஒரு மிகச்சிறந்த பொருளாளர் நம்ம சங்கத்திற்கு கிடைச்சிருக்காங்க. அதுதானே ஒரு அன்பான, அமைதியான, புன்முறுவல் பூத்த ஒரு தோற்றப்பொழிவு உங்களிடையே இருக்கின்றது. அதனால் பணம் நீங்கள் யார்கிட்ட போய் வீட்டு போய் நின்னாலே போதும், அல்லது கேட்டாலே உங்களை பார்த்து என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. அதுலேயும் இப்போ ஜிபேயில் தான் நிறையா பேர் அனுப்புகிறாங்க. அதனால் அப்படி அவங்க வீட்டம்மா இருந்திருக்காங்களா, பொருளாளர் இருக்கும்போது கையில் இருந்து செலவழிக்க விட்டுறாங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம அதை சரியாக நிறைய கையில் இருந்து போட்டதுனால தான் பிரச்சனையே வருது. இப்படி தான் என்ன பண்ணாங்க, கவர்னர் சொல்லிடுவாங்க, டார்கெட்டை சொல்லிடுவாங்க, அப்படி தானே உறுப்பினர் பெருக்கவனி சொல்லிடுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், உறுப்பினர் பெருக்கவனி பண்ணிடுறோம். ஆனால் பணத்தை தலைவர் உடனே என்ன செய்கிறாங்க, அந்த டார்கெட்டுக்காக வேண்டி இத்தனை உறுப்பினர்கள்னு கொடுத்துட்றாங்க. கடைசியில் வீட்டில் என்ன பிரச்சனை வருதா அப்படின்னாச்சுன்னா, கடைசியில் டியூஸ் கட்டணும்ல, இவர் கையில் இருந்தே போட்டு கேட்டுடுறாங்க. சரி வாங்கிக்கலான்னு. ஆனால் என்ன செய்யாது, நம்ம கையில் இருந்து போட்டு கட்டணும்னா பணம் என்ன செய்யாது, கரெக்டாக வராது. அதனால் வரல அப்படின்னோன்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு நீங்கள் ஒரு என்ன செய்யணும், ஒரு சர்வீஸு எங்கள் தலைவருக்கு ஒரு இப்படி ஒரு சங்கத்தில் பிரச்சனை, அதான் சொல்கிறேன். எங்கள் தலைவருக்கு ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஏற்கனவே டியூஸ் எல்லாம் கையில் இருந்து போட்டு கொடுத்து பணம் வரல அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னோடனே அங்கே என்ன செய்கிறாங்க, இப்போ யாரெல்லாம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம மீட்டிங்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, பஃபேல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் மெம்பர்ஸு நீங்கள் சேர்றீங்களான்னு உடனே அவன் என்ன சொல்லிட்டான், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க மெம்பரை என்ன செஞ்சாச்சு, சேர்த்து விட்டாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பொருளாளர் என்ன சொல்கிறாரு, இத்தனை மெம்பரை சேர்த்தது எனக்கே தெரியாத, அப்படி ஆளையாக சொல்லணும்ல அப்படின்ட்டு சொல்லுகின்ற நிலையில் ஒரு சங்கங்கள் இருக்கின்றது. இதனால தான் நமக்கு அந்த மெம்பர்ஷிப் ட்ராப் வருது. அப்போ பணம் வருகின்ற பணத்தை நாம் அதுக்கு தான் ஒரு பட்ஜெட் போட்டுங்க. ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஆண்டு எவ்வளவு செலவழியும் அப்படிங்கிறத நீங்கள் அதை திட்டம் போட்டு கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கலெக்ஷன் பண்ணிடுங்க. 1 மந்த்துக்குள்ளே எல்லாத்தையுமே ஃபுல் டியூஸும் வாங்கிடுங்க. அதுமாதிரி சர்வீஸுக்கு யார்கிட்டையாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் கலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கரெக்டாக போய்ட்டுருக்கும். அதுமாரி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மந்த்லி ரிப்போர்ட் அது ட்ரெஸரர் கொடுத்துருங்க. அப்படின்னாலே உங்கள் மேலே ஒரு 75% உங்கள் மேலே ஒரு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இதை நமக்கு இது நம்ம சங்கத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் இது பயன்படக்கூடியது. இதை நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள் அல்லவா? நன்றி நன்றி நன்றி. ப்ளீஸ் அடுத்து செயலாளர் பற்றிய ஓர் அறிமுகம் லயன் கந்தவேல் அவர்கள். அன்பிற்கினிய லைன்ஸ் நண்பர்களே, ஒரு சங்கத்தின் இதயமாக செயல்படுபவர் செயலாளர் மட்டுமே. திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் செயல்படுத்துவதிலும் திறமையுடன் செயல்பட்டு ஒரு சங்கத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர் வருகின்ற ஆண்டின் நமது செயலாளர் லயன் கே கோபிகண்ணன் எம்ஜிஎஃப் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2017ஆம் ஆண்டு லயன்ஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது விடாமுயற்சி, நிர்வாகத்திறன் மற்றும் சேவை மனப்பான்மையால் பொருளாளர், செயலாளர், தலைவர், வட்டார தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் என பல்வேறு உரிய பொறுப்புகளை சிறப்பாக அலங்கரித்து அனைவரின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்றுள்ளார். மண்டல தலைவராக அறிவிக்கப்பட்ட தருணத்திலிருந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு லைன் சங்கத்திற்கும் நேரில் சென்று அந்தந்த சங்கத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட சிறப்பு நினைவு பரிசை வழங்கி ஒவ்வொரு சங்கத்துடனும் அன்பும் நட்பும் ஒற்றுமையும் நிறைந்த உறவை உருவாக்கியவர். அது மட்டுமல்லாமல் அவர் கலந்து கொண்ட ஒவ்வொரு பதவியேற்பு விழாவிலும் மாவட்டத்தின் நிரந்த சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக நிழற்குடைகளை வழங்கி விழா என்பது வெறும் வாழ்த்துக்களுக்காக மட்டுமல்ல, ஒரு சமூக பணியுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற புதிய கலாச்சாரத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய தலைவர் இன்றைய செயலாளர் லைன் கே கோபிகண்ணன் அவர்கள். பொறுப்பை ஏற்றவர், பொறுப்புக்கு பெருமை சேர்த்தவர், அந்த சிலரில் முன்னணியில் நிற்பவர் லைன் கே கோபிகண்ணன் எம்ஜிஎஃப் அவர்கள். அதனால்தான் அவருடைய நிர்வாகத்திறனும் புதுமையான சிந்தனைகளும் அர்ப்பணிமிக்க சேவையும் இன்று கூட்டு மாவட்டம் முழுவதும் பாராட்டப்பட்டு அனைவராலும் மதிக்கப்படுகிறார். அவரது பெயரை கேட்டவுடன் அனைவரும் நினைவுக்கு வருவது கோபி மண்டல மாநாடு.
கூட்டு மாவட்டமே திரும்பி பார்க்கும் வகையில் லயன்ஸ் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைத்த மாநாடாக அது அமைந்தது. அந்த மாநாட்டின் மூலம் 150 நலர்கொடைகள், 1008 மரக்கன்றுகள், 1008 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை, பேருந்து நலர்கொடை போன்ற பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி சேவைக்கு புதிய பரிமாணத்தை வழங்கினார். லயன்ஸ் இயக்கத்திற்கு அப்பாலும் பல்வேறு சமூக மற்றும் தொழில்துறை அமைப்புகளின் முக்கிய பொறுப்புகளை வகித்து சதன் லாட்ஜ் உறுப்பினராக, நெல்லை நாடார் உறவின் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக, நாடார் மகாஜன சங்க உறுப்பினராக, நெல்லை மாவட்ட பழைய இரும்பு மற்றும் பேப்பர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக, மேலும் தமிழ்நாடு வேஸ்ட் பேப்பர் அசோசியேஷன் ஆயுள் கால உறுப்பினராக சமூக மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். தலைமை அவரது திறமை, நிர்வாகம் அவரது பலம், புதுமை அவரது அடையாளம், சேவை அவரது வாழ்க்கை. லயன் கோபிகண்ண எம்ஜிஎஃப் அவர்களை இத்தருணத்தில் உங்கள் முன்னால் கரவொலி வழங்க எழுந்து நின்று உற்சாக வரவேற்பு அவரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். இதை பற்றி குறிப்பிட்டார்கள். நிறைய பொறுப்பில் இருக்காங்க, அப்படிதானா? நிறைய அமைப்பில் பொறுப்பில் இருக்காங்க. நானும் திரும்ப அதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் மனைவி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா இல்லையோ? பொதுவாக என்ன வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீ செய்கின்ற சேவைக்கும் நல் காரியங்களுக்கும் உன் மனைவியையும் சேர்த்து வைத்தால், சேர்த்து கொண்டு அதோ இணைந்து செயல்பட்டால் நீதான் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, நான் உங்களை சொல்லலை, ஜெனரலாக சொல்கிறேன். அதுவும் நம்ம புதல்வர்களும் அதில் சேர்ந்து நம்மளோடு செயல்பட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தான் மகா பாக்கியவான்களாம். இதை வேதமே சொல்கின்றது. அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த சங்கத்தில் ஏற்கனவே எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னுட்டு நிறையா இருந்தீங்க, அப்படி தானே? ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நம்ம சங்கத்திலே சேர்த்து உங்களோடு உங்களாக. இப்போ நான்லாம் பார்த்தீங்களா, அன்றைக்கி நான் கூடவே கூட்டிகிட்டு வரேன். நான் வர வேண்டாம், ஆமாம், நான் விட்டுட்டு வந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆமாம், அதான் சொல்கிறேன். நான் இப்போ நேரம் ஆகிட்டு, அவங்க இருந்தது என் மகா வீட்டில். அப்போ நேரம் ஆகிட்டு நான் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் காரை அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நானும் சேர்ந்து தான் வருவேன் அப்படின்ட்டாங்க. அதே 10 நிமிஷம் லேட்டாக வந்தது காரணம் அவங்க தான். ஆனால் இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம பார்த்தீங்களா, நம்ம முத்துவேல் சார் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சேர்த்தே பார்க்கலாம், தனியாக பார்க்க முடியாது. இப்படி இருக்கணும் பொதுவாக. அதில் நம்ம சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் அப்படி இருந்தால் சங்கம் உண்மையிலே ஒரு பெரிய அமைப்பாக இருக்கும். அதுலேயும் கோபிகண்ணன் அவர்கள் நல்ல இதயம் படைத்தவர்கள். நாங்கள் கூட மருமகனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் துவங்கணுன்ட்டு டவுனில் சொல்லும்போது எல்லா ஏற்பாடையும் அவர்களாகவே நின்று செய்து தந்தார்கள். அப்போ இந்த அமைப்பு எப்படிலாம் நமக்கு உதவி பண்ணுது. அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத உதவி, நட்பு கிடைப்பது நம்முடைய அமைப்பில். அதில் கோபிகண்ணன் மண்டல தலைவராக இருந்தவர்கள், மிகச்சிறப்பாக செயல்பட்டவர்கள். நம்முடைய மாவட்டத்தில் கோபிகண்ணனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இருந்தாலும் மீண்டுமாக செக்ரட்டரி பொறுப்பை எடுத்திருக்காங்கன்னாச்சுன்னா இன்னும் இந்த சங்கத்திற்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா அவங்க நிறையா லீடர்ஷிப் செமினார்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க விரும்பலை, அப்படி தானே? அவங்களும் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள். இருந்தாலும் கூட ஒரு செக்ரட்டரிங்கும் போது நீங்கள் தான் அந்த இதுக்கு அதாவது பிரசிடெண்ட் ட்ரெஸரருக்கு உள்ள ஒரு பாலம். அதுமாதிரி நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய பன்னாட்டத்திற்கு எல்லா கம்யூனிகேஷனும் செக்ரட்டரிக்கு தான் வேணும். அதை நீங்கள் என்ன செய்யணும், முறையாக அந்த போர்டு மீட்டிங்கில் வைத்து நீங்கள் அதை சரியாக ஒவ்வொரு மாதமும் சரியாக அந்த மீட்டிங்கை நடத்தினாலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சங்கமாக வரும். அதற்கு நீங்கள் இந்த ஆண்டு செயல்பட வேண்டும். செயல்படுவீர்கள் எல்லாம். நன்றி. ஒரு சங்கத்தின் வளர்ச்சி அதில் உட்காருங்க, அதன் தலைவரின் தொலைநோக்கு பார்வையிலும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையிலும் அடங்கியுள்ளது. அத்தகைய தலைமை பண்புகளால் அனைவரின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்றுள்ள நமது தலைவரை அறிமுகப்படுத்துவதில் திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கம் பெருமை கொள்கிறது. நமது சங்கத்தின் தலைவர் லயன் சிவா அவர்கள் தென் தமிழகம் முழுவதும் ஓட்டோ கிளாத் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஏஜென்சியாக வெற்றிகரமாக நடத்தி வரும் சிறந்த தொழில் முனைவோர்.
2018ஆம் ஆண்டு லயன்ஸ் இயக்கத்தில் இணைந்த அவர் மிக குறுகிய காலத்திலே தனது அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் நிர்வாக திறமையினால் பொருளாளர், செயலாளர், மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளை திறம்பட வகித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். சமூக சேவை மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் சமூக அமைப்புகளில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். தமிழ்நாடு டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் அமைப்பின் செயற்குழு உறுப்பினராகவும், ஆல் இந்தியா கார்மெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் உறுப்பினராகவும், சைவ வேளாளர் சங்க உறுப்பினராகவும், ஐயப்ப தேவா சங்கத்தின் நிர்வாக குழு தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். சேவையுடன் ஆன்மீகத்தையும் இணைந்து வாழும் இவர் மனிதநேயம், ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை தனது வாழ்வின் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். இளம் வயதிலே பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து சமூகத்திற்கும் தொழில்துறைக்கும் லயன்ஸ் இயக்கத்திற்கும் சமமான பங்களிப்பை வழங்கி வருபவர். அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழும் இளைஞர். எளிமை இவரது அடையாளம், பணிவு இவரது ஆபரணம், சேவை இவரது சுவாசம், தலைமை இவரது தனிச்சிறப்பு. இத்தகைய சிறப்புமிக்க இளைஞர் எங்கள் சங்கத்தின் ஒரு சிறப்புமிக்க ஆக்டிவான உறுப்பினர் லயன் சிவா அவர்களை உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது சிவா அவர்களை நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ நமக்கு இந்த டாலரை கந்தவேல் போட்டு விடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே ராஜா அதை லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தானே? அப்படி இல்லையோ? சிவா பாருங்க, ஒரு இளைஞர், அதுலேயும் எத்தனை பொறுப்பில் இருந்திருக்காங்க பாருங்க. டெக்ஸ்டைலில் எல்லாம் ஒரு பெரிய அளவில் இருக்கணும்னா யாராவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. கல்யாணம் ஆகலை. கல்யாணம் அப்போ அதை நம்ம மீட்டிங்கில் வச்சுருவோம். ஆமாம், அது அதனால் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனசு போல் நல்லா அமையும் இல்லையா? அதனால் இப்போ இப்போ சிவா இந்த பொறுப்பை எடுக்கிறாங்கன்னாச்சுன்னா உண்மையிலே உங்கள் சங்கம் கொடுத்து வச்சுருக்கணும். அதான் சொன்னேன், இந்த சங்கத்தில் எல்லாருமே இளைஞர்கள் தான். உங்கள் ஸ்பீடுக்கு நாங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இருக்கிறீங்க. அப்போ அதை ஒரு தலைவர் பெரும்பாலும் இதில் என்னென்னா நம்ம கிரியேட்டிவிட்டி இப்போ உள்ளதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் எதுவுமே செயல்படுத்தணும், அவ்வளோதான். இப்போ உள்ள மாடர்ன் நான் அதை பார்த்தேன். இந்த டிசைன் நான் உண்மையிலே இந்த பேனர் டிசைன் ராஜா பண்ணாரா அல்லது உங்கள் ஐடியாவா எனக்கு தெரில. ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உண்மையிலே பண்ணியிருக்கீங்க. இதுவே இங்கே இந்த ஹாலுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ரசிக்கக்கூடிய அளவில், இப்போ ஏன் ஃபோட்டோ தானா அப்படின்ட்டு எனக்கே சந்தேகமாக வரக்கூடிய அளவில் நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க, அதில் வச்சுருக்கீங்க. அதில் உங்கள் படம் அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குது. உண்மையிலே பொண்ணு கிடச்சிவிடும். ஆமாம், அதனால் அவர் கோபிக்கண்ணன் எல்லாருமே நல்லா அழகாக இருக்கீங்க. ஆமாம், ஜிஏவியில் ஃபஸ்ட் லேடியோட வரணும். நானும் அதில் கெஸ்ட்டாக வரேன், ஏன்னா மெம்பராகவே வரேன். சரிதானா? அதனால் இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதான் சொல்கிறேன், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக செய்யும்போது உண்மையிலே அந்த அட்மாஸ்பியர், சும்மா நம்ம ஏதாவது பண்ண சொன்னால் அவன் ஒரு டிசைனை பண்ணி தருவான். இதுக்கு நீங்கள் இந்த எஃபர்ட் எவ்வளோ எடுத்திருப்பீங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் எதுவுமே நிறைய பேனர் நாங்களாம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது, செய்து தரக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்குள்ள நீங்கள் செய்ததுன்னா இதே ஒரு ஃபஸ்ட்டு நல்ல தொடக்கமாக நினைக்கிறேன். அதை தலைவருங்கும் போது இப்படி தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு படித்த ஞாபகம் வருது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கலவரம் வருதுன்னா இந்த அடிமைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா வேறு ஊருக்கு எப்படி தான் போகணுமா, நடந்து தான் போகணுமா. அப்போ நடந்து போகும்போது அவங்க அவ்வளோ மூட்டைகளையும் அவங்களுக்கு தேவையானது சாப்பாடு எல்லாமே என்ன செய்யணுமா, தூக்கிட்டு தான் போகணுமா. அப்போ தூக்கிட்டு போகும்போது யார் பிள்ளைனாலும் யாரும் தோளில் தூக்கி வச்சுக்கிட வேண்டியது. இப்படி தான் அந்த மொத்தமாக கடறுவாங்களாம். இப்படி ஒரு 100 பேர் அப்படி இடம் பெயரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா சாப்பாடு மூட்டையை மட்டும் தூக்குறாரு. நல்லா கவனிச்சுங்க, ஒருத்தர் சாப்பாடு. அப்போ சாப்பாடு 2 நாளைக்கு ஆகுமா, அப்போ 2 நாளைக்கு 100 பேருக்கு உள்ள சாப்பாட்டை அவர் சமைக்கிறார். அப்போ எல்லாருமே ஏன் இப்படி நீ வேற கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியது தானே அப்படிங்கும்போது, இல்லை நானே பார்த்துக்கிடுறேன் அப்படின்ட்டு சமைக்க முடியாத அளவு அந்த சாப்பாடு சுமையை அவர் சுமந்து கொண்டு வருகின்றார். அப்போ சாப்பாடு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யணும், இறக்கின்ற பொழுது அதனுடைய சுமை என்ன செய்யும், குறையும். அப்போ கடைசியில் போகும்போது இங்கே
பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்தவன் அதே மூட்டையை 2 நாளும் தூக்கிட்டு போகணும். ஆனால் அந்த சாப்பாட்டை தூக்குனவன் மட்டும் கடைசியில் போகும்போது ஃப்ரீயாக என்ன செய்கிறான், போகிறான். இதே மாதிரி தான் உங்களுக்கு தொடக்கத்தில் ஒரு பெரிய சுமை. எல்லார்ட்டையும் பணம் வாங்கணும், வசூல் பண்ணணும், உங்களுடைய அந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஆண்டு முடிக்கும்போது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு புது மாப்பிள்ளையாக நீங்கள் என்ன செய்யணும், கவர்னர் விசிட்டில் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிங்கிறது தான் ராஜாவுக்கும் ஆசை. உங்கள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆகவே அதுவும் நிச்சயமாக நடைபெறும். அந்த அந்த என்ன க்ரியேட்டிவிட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் வந்தால் பயப்படக்கூடாது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட், அதை முடிவு பண்ணி ஒரு தலைவர் போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை என்ன செய்ய முடியும். ஆண்டு நிறைவில் இந்த சங்கம் ஒரு மிகச்சிறந்த, இன்னும் மிகச்சிறந்த சங்கமாக ஒரு 50 உறுப்பினர்களோடு வெற்றி நடை போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். செய்வீர்கள் அல்லவா? நன்றி. இப்பொழுது இந்த முத்தலைவர்களும் பொறுப்பேற்கின்ற ஒரு மிக முக்கிய நிகழ்வு. இந்த ஆண்டு புதிதாக பொருளாளராக பொறுப்பேற்க இருக்கின்ற கந்தசாமி அவர்களை, லயன் கந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு லயன் கோபி அவர்கள் அந்த காலரை அணிவிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். பிரசிடென்ட் கலர் ஒரிஜினல் கோல்டு. அப்படியா? அது சொல்லிடுறோம். அடுத்து செக்ரட்டரியாக இல்லைங்க, அப்படியே ஃப்ரெண்டில் இல்லைங்க. அடுத்து செக்ரட்டரியாக பொறுப்பேற்க இருக்கின்ற கோபிகண்ணன் அவர்களுக்கு இன்றைய செயலாளர் அவர்கள் அந்த காலரை அணிவித்து பாராட்டுகின்றார்கள். அடுத்து இந்த ஆண்டின் நாயகன், இந்த சங்கத்தின் கதாநாயகன் தலைவர் சுபா அவர்களுக்கு லயன் கந்தவேல் அவர்கள் தங்க டாலரை அணிவித்து விடுகிறார். உண்மையிலே அது கோல்டு, உண்மையிலே அது கோல்டு, திருநெல்வேலி கோல்டு. தலைவர் கழுத்தில் இருப்பதும் அந்த காலரும் கோல்டு தான். நமது மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அளவில் எங்களுக்கு நிறைய தங்க காலர் உள்ள ஒரே சங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே இருக்கின்ற ஒரே சங்கம், தங்கத்தில் டாலர் இருக்க சங்கம் திருநெல்வேலி கோல்டு என்பதை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். இப்பொழுது இந்த முத்தலைவர்களும் பொறுப்பேற்பதற்கு அடையாளமாக நான் மண்டல தலைவர், நம்ம GMA லயன் கணேஷ் பாபு, அமல் தாமஸ் எல்லாரும் இணைந்து அவர்களுக்கு அந்த நம்முடைய பன்னாட்டு சின்னமான அந்த கேவலை வழங்கி இப்பொழுது அவர்கள் முறையாக பதவியேற்றதற்கு அடையாளமாக வழங்குகின்றோம். செயலாளர், பொருளாளர் இருவரும் இணைந்து தலைவர் அவர்களுக்கு இந்த மாலையை அணிவிக்கிறார்கள். மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக அவர்களை அறிமுகம் செய்பவரை அன்போடு அழைக்கிறோம். லயன் சையத் முகமது கௌதுலி அவர்களை. அதாவது நீங்கள் தலைவர் அவர்களுக்கு அவர்களோடு உறுதுணையாக இருந்து நீங்கள் இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களை சாரும். சேவைகள் அல்லவா? நன்றி. அவங்களை சீல்ரூட்டா அவர்கள் அபி கோல்டு பையிங் அண்ட் செல்லிங் மற்றும் 2 உறுப்பினரை அறிமுகம் செய்பவர் அட்வொகேட் லயன் ஆறுமுகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புதிய உறுப்பினராக இணைய உள்ளவர் வழக்கறிஞர் திருநெல்வேலி பார் அசோசியேஷனை சார்ந்த ஜி முத்துக்குமார் அவர்கள். மேலும் ஒரு வழக்கறிஞர் திருநெல்வேலி பார் அசோசியேஷன் சார்ந்த சுபாஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களை அறிமுகம் செய்பவர் அட்வொகேட் லயன் ஆறுமுகராஜ் அவர்கள். மேலும் இன்னொரு புதிய உறுப்பினர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள், ஃபினான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்
ரெக்ரியேஷன் கிளப் நடத்தி வருகிறார். அவரை அறிமுகம் செய்தவர் நம்முடைய தலைவர் லயன் சிவா அவர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 புதிய உறுப்பினர்களை பொருளாளர் அவர்கள் அறிமுகம் செய்கிறார். லயன் கந்தசாமி அவர்கள், லயன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குவாலிட்டி ஃபர்னிஷிங், வினோத் அவர்கள் காலின் சலூன் அண்ட் ஸ்டூடியோ. அன்பு நண்பர்களே, இல்லை மொத்தம் எத்தனை பேர்? 7 பேரா? உங்கள் 7 பேரையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த வானவில்லினுடைய அந்த அழகு எனக்கு கண்முன்றே தெரிகின்றது. அப்படிப்பட்ட அழகாக இந்த சங்கத்திற்கு ஒரு வானவில் கிடைத்தது போல் எண்ணுகின்றேன். அந்த 7 என்ற நண்பர்களுக்கு நம்பருக்கு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. அந்த அளவில் நீங்கள் இந்த 7 பேர் இணைவது இந்த சங்கத்திற்கு மிகவும் ஒரு பொலிவூட்டுவதாக எண்ணுகின்றேன். இந்த சங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1900 அதான் ஏற்கனவே சொன்னேன், 1917ஆம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் சிகாகோவில் ஒரு துவக்கப்பட்ட ஒரு வணிகர் சங்கமாக இருந்தது. என்று பார்த்திங்கன்னா உலகம் முழுசும் 45,000க்கு மேற்பட்ட சங்கங்கள், 750 மாவட்டங்கள், அதுலேயும் நமக்கு 210 நாடுகளில் நம்முடைய இயக்கம் இருக்கின்றது. இன்று நீங்கள் இதில் இணைவதன் மூலமாக உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் உள்ள அந்த உறுப்பினர்களை இந்த லைன் சிம்பில் நீங்கள் இவ்வளோ பெருசாக போடும்போது உங்களை கூப்பிட்டே அவங்க பேசிடுவாங்க. அந்த பின்னு நமக்கு அடையாளம். என்னைக்குமே ஒரு அடையாளம் என்கின்ற பொழுது அது இந்த அடையாளம் வேறு யாருக்கும் கிடைக்காது. அதனால் நீங்கள் இன்று முதல் நீங்கள் என்ன செய்யலாம்னா, பொறுப்பேற்றவுடன் லயன் என்ற பெயரை உங்கள் பெயருக்கு முன்னால் போட்டுடலாம். மிஸ்டர்ன்னுட்டு போடுறத விட லயன்ட்டு போட்டு பாருங்கள். அரசு அதிகாரிகள் யாருனாலுமே அதுக்கு முக்கியத்துவம் தரும். அந்த அளவு இதற்கு இந்த லயன் என்கின்ற இதற்குண்டு. லயன்ஸ் என்று சொல்லும்போது லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி என்று சொல்லுவோம். அந்த அளவிற்கு நம்முடைய இயக்கம் அதற்கு ஒரு அடைமொழி. அதில் இதனுடைய மோட்டோ வி சர்வ் அப்படிங்கிறது எல்லாருமே இணைந்து செயல்படுவோம். இணைந்த கைகள் தான் பலம் தரும் என்பதற்காக இந்த அமைப்பை வச்சுருக்கோம். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இதுதான் பெரிய முக்கியம். இத்தனை நண்பர்கள் இப்போ நீங்கள் இந்த லைன் எம்பளத்தை பார்த்தாலே, நான் ரோட்டில் உங்களை பார்க்குறேன்னு வைங்க, பஜாரில் பார்த்து நீங்கள் எந்த கிளப், உங்கள் பேர் என்னன்னுட்டு இயல்பாக செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இதில் நம்ம வளர்த்துக்கிடணும். என்றைக்குமே நம்முடைய தகுதியையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் வளர்த்து கொள்வதுன்னா நம்மளே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆகி, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த இயக்கம் உங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆகவே நேர காலத்தின் அருமை கருதி இன்னும் சில கூட்டங்களுக்கு உங்களுக்கு நான் இன்னும் உங்களுக்கு அந்த இயக்கத்தினுடைய பெருமைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதுபோல் நீங்கள் எல்லா கூட்டத்திலையும் அந்த செமினார் எல்லாமே போங்க. ஃபஸ்ட்டு இயக்கத்தை பற்றி தெரிய வேண்டும். அதை தெரிந்தால் தான் நம்ம இந்த இயக்கத்தில் எதுக்கு நிறையா பேர் ஏதோ எதிர்பார்த்து போகிறாங்க. அதனால தான் அதில் ட்ராப் அவுட்ஸ் ஆகுது. அதனால் இந்த இயக்கம் அந்த அளவிற்கு நட்புகளையும் நமக்கு நண்பர்களையும் தருகின்றது. ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி கொள்வீர்களா? அதனால் நீங்கள் இந்த இயக்கத்தில் இணைவதற்கு அடையாளமாக நான் சொல்கின்ற உறுதிமொழியை மட்டும் நீங்கள் உங்களுடைய வலது கையை அப்படி உயர்த்துங்கள். தயவுசெய்து வேற வாங்க. இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் கொஞ்சம் அமைதி காக்கவும். ஏன்னா ஆளுநர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைக்கிறார்கள். உறுப்பினர்கள் வருகின்ற பொழுது இதுதான் நம்முடைய இயக்கத்திலே ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விழா. அதிலும் இங்கு வானவில்லை நாம் வானத்தில் தான் பார்க்கின்றோம். ஆனால் இன்று இந்த சங்கத்திலே நேரிலே நாம் பார்க்கின்ற ஒரு நிலை கிடைத்திருக்கின்றது. அதற்காக அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை ஒரு பாராட்டுங்கள். அன்பு நண்பர்களே, ப்ளீஸ் ரேஸ் உங்கள் வலது கையை தூக்குங்க. நான் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். உங்கள் பேரை எல்லாருமே உங்கள் பேரை சொல்லுங்கள். ஆமாம். என்னும் பெயருடைய நான் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் இன்று முதல் உறுப்பினராக மனமுவந்து இணைகின்றோம். இந்த சங்கத்தின் சந்தா தொகையை தவறாது செலுத்துவதுடன் சங்கத்தின் அனைத்து திட்டங்களிலும் நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். சங்க மாவட்ட பன்னாட்டு சட்டத்திட்டங்களையும் விதிமுறைகளையும் முறையாக கடைபிடிப்போம்.
சங்கத்தின் சந்தா தொகையை சரியாக செலுத்தி சங்கத்தின் நிதிநிலை என்றும் சீராக இருக்க பாடுபடுவோம். நன்றி நண்பர்களே. நீங்கள் இன்று முதல் நீங்கள் லயன்ஸ் என்பதற்கு ஒரு அங்கீகாரமாக இன்று முதல் உங்களுக்கு அந்த ஒரு பட்டம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இப்பொழுது இந்த பின்னை நாங்கள் வழங்குகின்றோம். அதில் மண்டல தலைவர் வாங்க, மண்டல தலைவர், வட்டார தலைவர் கணேஷ் பாபனை, அமல் தாமஸ் இந்த பின்னை எங்கு சென்றாலும் நீங்கள் இந்த பின்னை அணிவித்து சென்றுமாறு உங்களை அன்போடு வேண்டி. இவர்களை ஸ்பான்சர் செய்த உறுப்பினர் 4 நபர்களுக்கு நம்முடைய முன்னாள் ஆளுநர் அவர்கள் பன்னாட்டு இயக்கத்திலிருந்து பெறப்பட்ட இந்த பத்தானை வழங்க இருக்கிறார். லயன் கௌதலி அவர்கள், லயன் ஆர்மோராஜ் அவர்கள், லயன் சிவா அவர்கள், லயன் கந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைவு செய்ய இருக்கின்றேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு நோட்டு புத்தகம் போன்றது நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் முதல் பக்கமும் கடைசி பக்கமும் எழுதியாச்சோம். முதல் பக்கத்தில் நாம் பிறந்த நாள், அதுமாதிரி கடைசி பக்கத்தில் இறைவனால் நம்முடைய மறைவு நாளும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடையில உள்ள நாட்கள் இடையில உள்ள வெற்றுத்தாள்கள் இருக்கின்றது. அந்த வெற்றுத்தாள்கள் தான் நாம் வாழ வேண்டிய நாட்கள். இந்த வாழ வேண்டிய நாட்களில் நாம் அன்பு நிறைந்தவர்களாக, மகிழ்ச்சி கொண்டவர்களாக, சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் எந்த அளவிற்கு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் அமையும். அதற்கு இந்த அமைப்பு நமக்கு ஒரு பாலமாக கிடைத்திருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அன்பு நண்பர்களே, நிலவை ரசித்தேன், குளிர்ச்சி கிடைத்தது. தென்றலை ரசித்தேன், ஆனந்தம் கிடைத்தது. குயிலை ரசித்தேன், இசை கிடைத்தது. உங்களை ரசித்தேன், நல் இதயம் கொண்ட நண்பர்கள் கிடைத்தீர்கள் என்று சொல்லி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்திய முன்னாள் ஆளுநர் அவர்களுக்கு திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சேவை திட்டங்களை லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு 13வது இன்ஸ்டாலேஷன் செரமனிக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட முன்னாள் ஆளுநர் பெருமைமிகு லயன் டி சுயம்புராஜம் எம்ஜிஎஃப் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட மண்டல வட்டார நிர்வாகிகள், அன்பிற்கினிய சக லயன்ஸ் உறுப்பினர்கள், விருந்தினர்கள் மற்றும் என் நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். திருநெல்வேலி கோல்டு லயன் சங்கத்தின் 13வது ஆண்டில் தலைவராக பொறுப்பேற்பது எனக்கு பெருமையும் பொறுப்பும் கலந்த தருணமாகும். இந்த உயரிய பொறுப்பிற்கு என்னை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து நம்பிக்கை வைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இந்த பொறுப்பில் அமர்த்தி வழிகாட்டி ஊக்கமளித்த மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பெருமைமிகு லயன் சுயம்புராஜன் எம்ஜிஎஃப் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இணைந்து இந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்ற உள்ள செயலாளர் லயன் கே கோபிகண்ணன் எம்ஜிஎஃப், பொருளாளர் லயன் ஹச் கந்தசாமி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம் அனைவரின் ஒற்றுமையான முயற்சியால் இந்த ஆண்டு பல சாதனைகளை படைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கவுள்ள GMA கோஆர்டினேட்டர் லயன் கணேஷ் பாபு, RC கோஆர்டினேட்டர் லயன் அமல் தாமஸ், SRG கோஆர்டினேட்டர் லயன் ஆல்பர்ட் மைக்கேலின் ராஜா, ரீஜியன் சேர்பர்சன் லயன் ராமநாதன், ஜோன் சேர்பர்சன் லயன் முத்துவேல் மற்றும் DC ஃபார் இன்ஸ்டாலேஷன் லயன் செல்வராணி ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டின் சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக கண்தான விழிப்புணர்வு இயக்கம் என்ற சேவை திட்டத்தை பல்வேறு இடங்களில் செயல்பட திட்டமிட்டுள்ளோம். அதோடு கண்தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வியை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதும் இந்த ஆண்டின் முக்கிய சேவை பணிகளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் அனைத்து சேவை திட்டங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்று நம்ம திருநெல்வேலி கோல்டு சங்கத்தை மாவட்டத்திலும் கூட்டு மாவட்டத்திலும் சிறந்த சங்கமாக உயர்த்திட உறுதியுடன் செயல்படுவேன் என இந்த மேடையில் உறுதிமொழியாக தெரிவிக்கிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த விழாக்குழு தலைவர் லயன் தமிழ்மணி, துணைத் தலைவர் லயன் ஷேக் முகமது கௌதலி, சேவைக்குழு தலைவர் வழக்கறிஞர் லயன் ஆறுமுகராஜா, துணைத் தலைவர் லயன் கந்தவேல் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அனைத்து விழாக்குழு உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்து சிறப்பித்த அனைத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், பிற லயன் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அன்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் இதம் கனிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விக்ட்ரி அண்ட் சர்வீஸ் என்ற இந்த ஆண்டின் முழக்கத்தை மனதில் கொண்டு சேவையில் சிறந்து விளங்கி மனிதநேய பணிகளில் புதிய சாதனைகளை படைத்து நம்ம திருநெல்வேலி கோல்டு சங்கத்தின் பெருமையை மேலும் உயர்த்த அனைவரின் ஒத்துழைப்பையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக ஏற்புரை வழங்கிய தலைவர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அண்ட் கோல்ஸ் பை செக்ரட்டரி லயன் கே கோபிகண்ணன் MJF. வரும் மேடையில் இருக்கும் அனைத்து நேரத்தை அறிவு கருதி மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடுத்த வருடம் கண்டிப்பாக சிறந்த முறையில் கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்பரும் இடத்துக்கு வரக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் மேற்கொள்வோம். மற்றும் எனக்காக வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு சின்ன விஷயம். நம்ம மெம்பர், நியூ மெம்பர், பழைய மெம்பர் எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுச்சிங்களேன். இந்த வருஷம் எல்லோரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுச்சிங்களேன். ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுச்சிங்க. ஒரு நிமிஷம். அதாவது இந்த பூரம் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்னி குஞ்சுகளாக தெரியுது. நாம் வீழ்வோம் என்று நினைத்தார்கள், நாம் வீழ மாட்டோம் என்று இந்த இடம் செய்து காட்டும் என்று அனைவர் மத்தியிலும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவே ஜீவையில் எங்களுடைய பலத்தை காட்டுகிறோம். கண்டிப்பாக வெற்றியை காட்டுகிறோம். நன்றி, வணக்கம். சங்க உறுப்பினர்கள் இந்த பையை பெற்றுக்கொள்வார். நாளை முத்தலைவர்கள் முன்னிலையில் இந்த பேக் அந்த பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கோபிகண்ணன் அவர்கள் 3 பை மற்றும் எங்களது உறுப்பினர் மாயாண்டி அவர்கள் 3 பை மாணவர்களுக்கு நாளைய தினம் எங்கள் தலைவர் மூலம் வழங்கப்படும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவற்ற முதியோர் இல்லம் சோயா ட்ரஸ்ட் நடத்தும் மனநல காப்பகம் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு தொடர்ந்து எங்களுடைய சேவைகள் 10 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். முத்திரவற்ற இல்லத்திற்கு லயன் சிவா அவர்கள், லயன் கோபி முறையாக கொடை கொடுக்காங்க. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நம்முடைய கொடையை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் தொடர்ந்து அது டேமேஜ் ஆகும் அப்புறம் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதிய உறுப்பினர் லயன் மசூத் அவர்கள், ஐயப்பன் அவர்களும் ஒரு 26 கிலோ அரிசி பையை நம்முடைய ஆதரவற்றோர் இல்லத்துக்கு வழங்குகிறார். இணைந்தது முதல் பார்வையற்றோர் ஒரு டீ கடை நடத்தி வருகிறார். அவருக்கு தொடர்ந்து தேவையான
அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல ஒரு மாலை பொழுதிலே லயன்ஸ் கிளப் சார்பாக நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நலத்திட்ட உதவிகளை எங்களுடைய ஆதரவற்ற முதியோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய லயன்ஸ் கிளப்புக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கடந்த 2021 மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பணியாற்றி வருகிறோம். அதனுடைய இதில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வரும்போது ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ரொம்ப இதில் இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு படிப்படியாக மருத்துவங்கள், தொழிற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை கண்டுபிடிச்சி இப்போ அவரை சீக்கிரமே வீட்டில் சேர்க்க போகிறோம். இவர் ஊர் வந்து குருவிக்குளம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்திற்கு இன்று புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற சிவா அவர்களை வருகின்ற ஆளுநர் தினத்திலே புதுமண தம்பதிகளாக வருவதற்கு நாம் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோக நான் கிட்டத்தட்ட ஒரு 75 சங்கங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதில் 28 வயதுள்ள இளைஞன் வந்துட்டு நம்மளது அரிமா சங்கத்தின் இன்று தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அதற்காகவும் அவரை நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துவோம். அதேபோல் நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் என்றும் 16 என்று சொல்லுவார்கள். நான் பார்த்த காலத்திலிருந்து அவர் என்று நான் கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் தொடர்பு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். அவர் வந்துட்டு அன்னைக்கு கவர்னராக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எப்படி தாங்க வந்துட்டு, ஏன்னா ஆட்சியர் 2 பேர் ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. அவங்க பிரிக்க முடியாத தம்பதிகள் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேன்னு சொன்னால் இவங்க தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால் அவர்களையும் வாழ்த்துகின்றேன். அதேபோல் இங்கே மேடையிலும் மேடை முன்பாக இருக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் திருநெல்வேலி கோல்டு உருவாக காரணமாக இருந்த முன்னாள் ஆளுநர் சிவகாமி ஆர்மியம் அவர்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி நாங்கள் டீமாக இருக்கோம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அது முக்கிய காரணம் வந்து சிவகாமி ஆர்மியம் அவர்களுக்கு நன்றி. இந்த ஆண்டு என் தாய் சங்கமம் திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் திருநெல்வேலி கோல்டை சிறப்பாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் ஆக்டிவ் மெம்பர் துடிப்புள்ள இளைஞர் லயன் ஓட்டோ சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்ற காத்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மண்டல தலைவர், மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை, முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவரின் நம்பிக்கை நட்சத்திரம் லயன் கோபிகண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கும்போது என் கூட 2 வருஷமாக கந்தசாமி எங்கள் கிளப்பில் இருந்தார். இன்னும் அப்பவுமே வந்த வருஷமே அவர் பயங்கர ஆக்டிவாக இருந்தார். ஆனால் ஏன் தெரியல 6 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல. வருங்காலங்களில்
அவர் மீண்டும் தலைமை பண்பு எடுப்பார், அடுத்த வருங்காலங்களில் எடுப்பார் என்று கூறிக்கொண்டு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் முன்னாள் ஆளுநர். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க கேரக்டர். எப்படின்னா பெரிய பணக்காரனாக இருப்பான், அந்த பணக்கார பசங்கள்கிட்டயே பேசிட்டு இருப்பான், சர்வசாமி யாரும் பெரிய பதவியில் இருப்பான், அந்த பதவியில் வந்துட்டு மட்டுமே பேசுவாப்புல, சாதனை ஆட்டாலும் பேச மாட்டாப்புல. ஆனால் நம்ம ஆளுநர் அப்படி கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி சாதாரண உறுப்பினர் முதல் கூட்டுமட்ட தலைவராகட்டும் இல்லை பன்னாட்டு இயக்குனர் இருந்தாலும் சரிதான், அனைவரையும் அன்போடு சாதாரண தொண்டன்ட்ட எப்படி பேச முடியுமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பேசுவாப்புல. அப்படி பழகக்கூடியவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் அவர் வந்ததுக்கு உங்களுக்கு பதிவான சின்னத்துக்கு உண்மை எங்கே தெரிவித்துக்கிறோம். உண்மையிலே அவருடைய பயணம், அவர்களும் அவர் மனைவி வந்திருக்காப்புல. லயன்ஸ் இயக்கத்தில் எந்த அளவுக்கு மேலோட்டத்துக்கு வந்தாலும் அதே மாதிரி அரசியல் பயணத்திலும் பயணிச்சுட்டு இருக்காப்புல. வருங்காலங்களில் அவருடைய அரசியல் பயணமும் வெற்றியை போடும் என்று இந்த நேரத்தில் எங்கள் அனைவர் உறுப்பினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டல தலைவர் முன்னாலே நல்லா க்ளோஸாக இருந்தார். இப்போ என்னன்னு தெரியல, ஆட்சிக்கு முன்னால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் எந்த இன்னைக்கு தான் தெரியல ஒன்றா இருந்துருக்காரு. இல்லை வருவார் ஹாயிம்பார் ஒரு துண்டப்பட நான் போயிட்டே இருப்பேன். எங்கள் மீட்டிங் ஹாயிம்பார் துண்டப்பட போயிட்டே இருப்பார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபுல்லாக இருந்திருக்காரு. மீட்டிங் ஒன்று இல்லையான்னு தெரியல. அவரும் இந்த ஆண்டு சிறப்பாக ஒரு மண்டல மாநாட்டை நடத்தார் என்று கூறிக்கொண்டு அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வட்டார தலைவர் எங்கள் அண்ணன், அதாவது எம்பி இளைஞர், அதாவது அவர்கிட்ட 2 முகம் உண்டு எல்லாத்துக்கும். அதாவது ஒரு நேரம் இந்த அமைதியாக இருப்பார், ஒரு கச்சேரி வச்சாச்சுன்னா அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பிள்ளைகள் எப்படி ஆடுறோ அதே மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு சின்ன பையன் என்ன செய்யணும் அதே மாதிரி தான் பச்சை பிள்ளை மாதிரி தான் இருப்பார். அவரும் இந்த வருஷம் நல்ல ஒரு வட்டாரத்தில் இருந்து அவர் வட்டாரப்புறத்தை நடத்தி அவருக்கும் வட்டாரத்தை சிறப்பாக நடத்த வந்து கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கணேஷ் பாபனை அதாவது ஜிஎம்இ, அதாவது அவர் வந்து அவர்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் வந்து கணேசன் தெரியும். உங்களே காரைக்குடி செட்டு அவருடைய சங்கத்துடைய இந்த ஆண்டு தலைவர். அதாவது எப்படின்னா 5000 க்ரோஸ் அதிபதிக்கு அவர் தலைவராக இருக்காரு. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு வெற்றி வாய்ப்பை இழந்து திரும்ப இந்த ஆண்டு தலைவர் இருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம கவர்னர் நிற்கவே ஒரு வாட்டி வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த ஆண்டு கவர்னருக்கு ஓடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆண்டு வெற்றி அடைவார். நீங்கள் யாரும் வந்திருக்க யாரும் ஒரே ஒரு முக்கியமான செய்தி, காசிக்கு யாரும் செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா அவங்க சங்கத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2,15,000 கொடுத்து அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நினைச்சாலும் எந்த நாள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் முதல் ஆலோசனை கொடுப்பாரு. அவரும் மேலும் அவரும் ஆலோசனை கொடுக்கின்ற எங்கள் அண்ணியார் உட்காந்துருக்காப்புல டிசிபா இன்சுலேஷன் சேர்ந்த ஒரு வந்த இயக்கத்தில் வந்து கொஞ்ச நாளில் பெரிய ஆளாக இயக்கத்தை பற்றி நன்கு வந்து அனைவரையும் நன்மதிப்பை பெற்றவங்க. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வந்து கொண்டிருக்கும் அன்புள்ள ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற மற்ற ஏனைய சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து எங்கள் வாழ்த்துக்களை முடிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லயன் அமல் தாமஸ் அவர்களுக்கு. அடுத்தபடியாக மண்டல தலைவர் லயன் ராமநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலிக்கு ஒரு பிஎஸ்டி இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே வந்து வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த பேனரை பற்றி. உண்மையிலே ஒவ்வொரு விஷயமும் அவங்க கொடுக்க பேனராக இருக்கட்டும், இங்கே வைக்கிற ஷீல்டாக இருக்கட்டும், அவங்க பண்ண சேவையாக இருக்கட்டும், எல்லாமே பாராட்டக்கூடிய உள்ள விஷயமா இருந்தது. உண்மையிலே இங்கே தலைவராக பணியிருக்கும் சிவா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், உண்மையிலே ஒரு யங்ஸ்டர் எப்படி ஒரு கிளப்பில் இருக்கணுங்கிறது வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக அது வந்து தெரியும். அவர் கூட பயணிக்கும் லயன் கோபிகன். அவர் வந்து கடந்த ஆண்டு ஆட்சியாளருக்கு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவர் உண்மையில வந்து ஒரு நல்ல மனிதர். அதில் வந்து கந்தசாமி பார்க்க தான் காமா இருப்பாப்புல. அவர் வந்து பிஎன்எல் வந்து பல பொறுப்பில் இருந்தவர். அவரோட விஷயங்கள் இன்னும் தெரியும் இல்லை இந்த கிளப்புக்கு. விரைவில் வந்து அது கண்டிப்பாக தெரியும் இந்த கிளப்புக்கு. இன்றைக்கு வந்து டிபி இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம். எம்ஜிஆர் லயன் சுயம்பராஜன் சார் பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து இவங்க சொன்ன மாதிரி தான், ஆர்சி கேடுன்னு சொன்ன மாதிரி தான். உண்மையிலே பழகிறதுக்கு ஒரு இனிமையான ஆள். எப்போ கேட்டாலும் வந்து எந்த நேரத்தினாலும் ஒரு சிரிச்சு நம்ம எந்த மீட்டிங் இருந்தாலும் ஒரு இனிமையாக பழகிற ஒரு ஆள். உண்மையிலே இன்று வந்து ஒரு 7 மெம்பரில் புது மெம்பரில் இணைச்சாங்க. உண்மையிலே அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே உண்மையிலே வாழ்த்துக்கள். இந்த இணைந்த 5 மெம்பர்களும் இந்த சங்கத்தோடு இணைந்து இந்த ஆண்டு ஒரு சிறந்த சேவையாக சேர்ந்து உங்கள் கிளப்போட எக்ஸலன்ஸ் அவார்டு மற்றும் வருகின்ற மாவட்டம் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளும்
திரளாக கலந்து இந்த மாவட்டத்துக்கு கையெழுப்பு வாழ்த்துக்கள். நன்றி. பல்துறையில் வட்டார தலைவர் லயன் ஆர் முத்துவேல் அவர்கள். நாடும் ஆளும் தமிழை வேண்டி வணங்கி திருநெல்வேலி கோல்டு சங்கத்தின் பதவியேற்பு விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 பேருக்குள்ள பேரில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிசயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம லயன்ஸ் இயக்கம் வந்து எங்கே இருக்குன்னா சிக்காகோவில் இருக்குது. நம்ம சிறு சுப்பிரமணியம் சி, கந்தசாமி கா, கோபி கோ, சிக்காகோ. இந்த நம்ம லயன்ஸ் இயக்கத்தின் தலைநகரமாக வந்து அவங்க 3 பேர் தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பாக அமைந்த ஒரு அதிசயம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக வந்து ஓட்டம் இல்லாத அந்த சங்கத்தை வந்து ஓட்டோஸ்லோ வந்து தான் ஓட வச்சிருக்காரு இன்னைக்கு. அப்படி இளஞ்சிங்கமாக வந்து இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம முன்னாள் ஆளுநர் ஐயா சுயம்பராஜன் ஐயா உள்ளிட்ட அதை வணங்கி மிகச்சிறப்பாக வந்து நிறைய சர்வீஸ் பண்ணான்னு சொன்னாங்க. நேரம் இல்லை இன்னைக்கு. ரொம்ப அருமையாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. நிறைய அவர்கள் வந்து இன்னும் பல சேவைகளை விருத்தி செய்து மிகச்சிறப்பாக தங்கம் வந்து என்றைக்கு மாற்று குறையாத தங்கம் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அது நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த கேபினெட் இன்ஸ்டலேஷன் வந்து நாளை கழிச்சு நடக்குது. எனக்கு வந்து முதல்ல வந்து 5 பதிவு கொடுத்தாங்க. அடுத்த இன்னொரு 10 பதிவு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பதிவுகள் கொடுத்து இந்த கேபினெட் ஆதரவு செய்த எங்களுடைய திருநெல்வேலி கோல்டு லயன்ஸ் சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த அளவில் இவங்க இன்னும் மென்மேலும் பல சாதனைகள் புரிய என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது சுருக்கமாக சொன்னால் சீற்றம் குறையாத சிங்கமாக, மாற்று குறையாத தங்கமாக, ஆற்றல் குறையாத சங்கமாக இந்த சங்கம் மேல்மேலும் வளர இந்த முத்தலைவர்களின் வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வட்டார தலைவருக்கு. வாழ்த்துறையில் நிறைவாக டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் லயன் செல்வராணி அவர்கள். அதாவது அவைக்கும் சபைக்கும் வணங்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. வந்து நம்ம ஆளுநர் பதவி ஏற்கும் போது என் ஒய்ஃபை கூட கூட்டு வந்ததான் உங்களுக்கு துன்பம் இல்லை. இல்லைன்னா இதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்குலாம் ஒரு 10 ஃபோன் வந்திருக்கு. எங்கே இருக்கீங்க எங்கே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை கண்டிப்பாக கூட்டு வரணும். எல்லாரும் கூட்டுவாங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். நான் கோபியை அதாவது ராஜாவை பார்த்து வியந்தது வந்து ஜான் டவர் அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த கே ஹோட்டலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பதவியேற்பு விழா நடத்தினாங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ சின்ன அறையில் இவ்வளோ சின்னதாக நடத்தி அதையும் பிரம்மாண்டமாக நடத்திட்டீங்க. அதுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து பிறக்கும் போது வந்து கையை மூடிட்டு தான் பிறக்கான். இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை விரிச்சுக்கிட்டு தான் வந்து கையை விரிஞ்சிரும். வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில், அந்த பிறப்பும் இறப்பும் அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவன் எவ்வளவு சேவை செய்தான். அதான் நம்ம இறக்கும் பொழுது நம்ம கூட வரக்கூடியது ஒரே ஒரு செயல், நாம் செய்த புண்ணியம் மட்டும்தான். அந்த புண்ணியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த லயன்ஸ் கிளப்ல வந்து சேரணும். புண்ணியம் மட்டும் நமக்கு கிடைக்கல, நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் சேர்ந்து, அதாவது இந்த மேடையில் நிற்கிறதுக்கு முக்கியமாக காரணம் யாருன்னா கூட்டு மாவட்ட தலைவர் லயன் எம் ஐயாத்துறை அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கேஜி பிரகாஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அது போக உங்களை மாதிரி நண்பர்களும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல கடமைப்படுத்திருக்கிறேன். அதான் மகாபாரதத்தில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். சின்னதுதான். மகாபாரதத்தில் வந்து எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கு. ஆனால் அதில் மிக சிறந்த கதாபாத்திரம் யாருன்னா கர்ணன் மட்டும்தான். ஏன்னா கர்ணன் வந்து மற்றவங்களுடைய மனங்களை வென்றவன். நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கான், ஆனா மற்றவங்களுடைய மனங்களை நின்றவன். இறைவனே கையேந்தி நின்னக்கூடிய ஒரே ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னா கர்ணன் மட்டும்தான். நம்மெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம், பயனாளிகள்லாம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அத்தகைய லயன்ஸ் சங்கத்தில் வந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி பேசிட்டே இருக்கான். நேரமின்மையின் காரணமாக வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டம் முழுவதும் ஜொலித்திருக்க கொண்டிருக்க முக்கிய காரணம் அவர். அது மட்டும் இல்லாமல் செல்வராணி அக்கா சொன்ன மாதிரி முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர்கள் லைன் கேஜி பிரகாஷ் அவர்களும் ஐயாத்துறை அவர்களும் தான் எங்கள் சங்கம் இன்று சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ரொம்ப நேரம் ஆயிரம் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா இந்த சங்கத்துக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய நட்பு. இந்த சங்கமானது வந்து
நான் துவங்கி வைத்த சங்கம். அதனால் கூப்பிட்ட உடனே நேற்று ஃபோன் தான் பண்ணாங்க ராஜாவும் தலைவர் சிவா அவர்களும். இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த திருநெல்வேலி கோல்டு என்னால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், திருநெல்வேலி ஸ்டார் அண்ணன் சுயம்பராஜன் அவர் ஆளுநரால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அதனால் இந்த திருநெல்வேலி கோல்டு ஆள் போல் தலைத்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இந்த மக்களுக்கு பகுதியிலே சிறப்பாக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் மிகையாகாது. இன்றைய தினம் சிவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். சிவாவும் அவருடைய அப்பாவும் நானும் அவரும் ஃப்ரெண்டு. இன்றைக்கி சிவா உண்மையிலே அவர் பதவி ஏற்றிருக்கார் என்றால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலையும் சிறப்பு இன்றைய பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் அவர்களும் மிகவும் கைராசியானவர். ஏன்னா எங்கள் கிளப்பை திருநெல்வேலி ஸ்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே ஃபஸ்ட்டு கிளப் அவங்களுக்கு அந்த வருஷம். அதில் இருந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக மாறிட்டாங்க. ஆளுநர் சுயம்பராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மென்மேலும் இந்த சங்கத்திலே புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அத்துணை உறுப்பினர்களுக்கும், இந்த சங்கத்திலே செயலாளர் கோபிகண்ணன் பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கும், பொருளாளர் கந்தசுவாமி அவர்களுக்கும், மற்றும் தாமஸ் சொன்ன மாதிரி இந்த சங்கம் உருவாகிறதுக்கு நானும் தாமஸும் ஏர்போர்ட்டில் வச்சு தான் பேசணும். இந்த சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி 2011 ஐ திங்க் 2011 தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வச்சு பேசணும். இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதுபோல் வருங்கால ஆளுநர் கணேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா நானும் அவரை ரொம்ப க்ளோஸ். அவர் நிற்கும் போது கூட என்னை கேட்டார், ஆறுமுகம் நீங்கள் நிற்க போகிறீங்களா என்ன அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் தான் வரணும், அதுக்கு பொருத்தமான ஆள், நீங்கள் வாங்க, உண்மையிலே அதற்கு எல்லாருமே வழி விட்டுருவாங்க அப்படின்னா. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் கணேஷ் பாபு அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய நல்ல உதவிகளை பல செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் ரீஜன் சேர்மன் ராமநாதன் அவர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம லைன்ஸ்லேயும் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, கட்சியிலையும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. அவருடைய சேவைகள், பல சேவைகளை கட்சியிலையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கட்சியில் பண்ணும் போதும் லைன்ஸையும் சேர்த்து கூட இணைச்சு பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதற்கும் நாங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி வராத மாதிரி தெரியும், ஆனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. ஊருக்குள்ளே உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய பதவி இருக்குது, வாழ்த்துக்கள். அது மாதிரி நம்ம ஜோன் சேர்மன் அவர்கள் அவருடைய ஸ்கூலிங்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக அதை செய்திருந்தார்கள். அவருடைய துணைவியார் இன்று இன்ஸ்டாலேஷன் சேர்மனாக இருந்து அவரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஏனைய உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுயம்பராஜன் எம்ஜேஎஃப் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தில் இன்று புதிதாக தலைவராக பதவியேற்றிருக்கும் தலைவர் சிவா அவர்களுக்கும், அடுத்ததாக சங்கத்தின் செயலாளராக முன்னாள் மண்டல தலைவர், மண்டல மாநாட்டுக்கு எடுத்துக்காட்டு லயன் கோபிகண்ணன் எம்ஜேஎஃப் அவர்களுக்கும், ஸ்டீரிங் கமிட்டி சேர்பர்சன் லயன் சிஆர் தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும், சர்வீஸ் கமிட்டி சேர்பர்சன் லயன் அட்வொகேட் ஆர்மராஜன் அவர்களுக்கும், சர்வீஸ் கமிட்டி கோ சேர்பர்சன் ஷேக் கௌதல் அண்ணன் அவர்களுக்கும், சர்வீஸ் கமிட்டி கோ சேர்பர்சன் லயன் பி கந்தவேல் அண்ணன் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஜிஎம்ஏ கோஆர்டினேட்டர் எம்ஜேஎஃப் லயன் ஆர் கணேஷ் பாபு அண்ணன் அவர்களுக்கும், சோன் சேர்பர்சன் கைடன்ஸ் பிஎம்ஜேஎஃப் லயன் ஆல்பர்ட் மிச்லின் ராஜா அவர்களுக்கும், லயன் ஆர்சி கைடன்ஸ் லயன் அமல் தாமசன் எம்ஜேஎஃப் அவர்களுக்கும், மண்டல தலைவர் லயன் வி ராமநாதன் அவர்களுக்கும், லயன் ஆர் முத்துவேல் ஜோன் சேர்பர்சன் அவர்களுக்கும், லயன் எம் செல்வராணி டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் அவர்களுக்கும், மேலும் எங்கள் கிளப்பின் அட்மின் மற்றும் எங்கள் கிளப்பின் ஊரோட்டம் எம்எஸ்டி ராஜானன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இரவு விருந்து காத்திருக்கிறது. அனைவரும் உணவருந்து செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244